அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்று நேரலையின் ஊடாக உங்கள் அனைவரிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், மிக முக்கியமான செய்திகளை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கடகோடி தொண்டனில் இருந்து எனது அடுத்த நிலை தலைவர்கள் வரை சில செய்திகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆவலும், உலகம் முழுவதும் வாழ்கின்ற எமது தொப்புள் கொடி உறவுகளான தமிழீழ உறவுகள், தாயக உறவுகள் அனைவருக்கும் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தல் 2026 இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சி எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க இருக்கிறது, அப்படி எடுக்கின்ற போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தொண்டர்கள் எவ்வாறு தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிற அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை நாம் நினைத்த மாத்திரத்தில் மிக மோசமான, அருவருக்கத்தக்க, அநாகரிகமான வார்த்தைகளை கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகள் விமர்சனம் செய்ய கூடாது என்பது முதலில் என்னுடைய வேண்டுகோள். இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் நாம் இடம்பெற்று பயணிப்போம் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பல நிர்வாகிகள் நினைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலான நிர்வாகிகள் அப்படி நினைத்திருக்க வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், கடந்த 5 ஆண்டு காலமாக தமிழக சட்டமன்றத்திலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளிலும் நாம் ஈடுபட்ட போது, போராட்டங்களை முன்னெடுத்த போது, தவறுகளை சுட்டிக்காட்டிய போது தமிழ்நாடு அரசு நம் கட்சி நிர்வாகிகளை எவ்வாறு கையாண்டது, நாம் கொடியேற்ற முற்பட்ட போது எப்படி தடுத்து கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்டன, நம்முடைய பதாகைகள் கிழித்தெறியப்பட்டன, நம்முடைய தோழர்கள் மீது பொய் வழக்கு புனையப்பட்டது, தமிழ்ச் சமூகம் சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளும், அது பரந்தூர் விமான நிலையமாக இருக்கலாம், நெய்வேலி நிலக்கரி பிரச்சனையாக இருக்கலாம், ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், ONGC திட்டங்களுக்கு எதிராக போராட்ட களமாக இருக்கலாம், தமிழ்நாட்டில் நடந்தேறிய பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், காவல்துறை மரணங்கள், துப்பாக்கிச் சூடுகள், கண்ணீர் புகை வீச்சுகள், எது நடந்திருந்தாலும் நாம் திமுகவோடு கூட்டணியில் இருந்து திமுகவோடு பயணித்து அவர்கள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக சட்டமன்றத்தில் சென்று பணியாற்றிய போது கூட நாம் தமிழ்நாட்டில் நடந்த மக்களை பாதிக்கக்கூடிய, விவசாயிகளை பாதிக்கக்கூடிய, மாணவர்களை பாதிக்கக்கூடிய, தொழிலாளர் வர்க்கத்தை பாதிக்கக்கூடிய, மீனவர்களை பாதிக்கக்கூடிய அத்தனை தமிழ்ச் சமூகத்தின் வாழ்வுரிமை பிரச்சனைகளிலும் நாம் சமரசமற்று போராட்ட களத்திலும் நின்றோம், தமிழக சட்டமன்றத்திலும் நின்றோம். இதை சட்டமன்ற நடவடிக்கைகளை கண்காணிக்கின்ற எனது அருமை என் தொப்புள் கொடி உறவுகளுக்கும், தாய் தமிழ் உறவுகளுக்கும், என் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் சாதாரண பாமர மக்களில் இருந்து பல பேர் 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் பயணித்துவிட்டு திடீரென்று தேர்தல் வருகின்ற போது ஏன் வெளியேறுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியாது. ஆனால் என் தொகுதியில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும், என் தொகுதியிலே இருக்கிற அத்தனை கிளையில் இருக்கிற உறுப்பினரிலிருந்து கிளை செயலாளர் முதற்கொண்டு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இப்படி ஒரு முடிவை நான் எடுக்க இருக்கிறேன். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் என்கிற பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் தமிழ்நாடு முழுக்க தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கட்டமைப்புக்கு பயணிக்க இருக்கிறேன். நம்முடைய கொள்கையும் அவர்களோடு தொடர்ந்து பயணிப்பதிலே பல்வேறு சங்கடங்களும், பேரவைத் தலைவருக்கும் எனக்குமான மோதல், முதலமைச்சருக்கும் எனக்குமான மோதல், மூத்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எனக்குமான கடும் வார்த்தை பிரயோகங்கள் என்று சொல்லக்கூடிய வாக்குவாதங்கள், பல உயரதிகாரிகளுக்கும் எனக்குமான பிரச்சனைகள், நேரடியாக அவர்கள் அறைகளுக்கே சென்று அவர்களோடு நான் வாதிட்டது, போரிட்டது,
தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டின் மிக முக்கிய உன்னதமான வாழ்வுரிமை சிக்கல்களுக்காக பேசியது. நம்முடைய சிறப்பு முகாம்கள் மூடப்பட வேண்டும், ஈழத்தமிழர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இரட்டை குடியுரிமைக்கு உரிய அழுத்தங்களை தர வேண்டும். இதுபோன்று எண்ணற்ற பிரச்சனைகள். இங்கு கனிம கொள்ளைக்கு கன்னியாகுமரியில் நாம் அறிவித்த போராட்டம், பொதுக்கூட்டங்கள், அதுபோன்று மணல் குவாரிகளுக்கு எதிர்க்காக நாம் நடத்திய போராட்டங்கள் கடந்த காலங்களில், இதுபோன்று இங்கு அரசூழிகளாக பணி செய்கின்ற எனதருமை ஆசிரியர் பெருமக்களுடைய பிரச்சனை, செவிலியர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மருத்துவ பணியாளர்களுடைய பிரச்சனை, மருத்துவர்களுடைய பிரச்சனை, அதுபோன்று பட்டதாரி ஆசிரியர்களுடைய பிரச்சனை, இப்படி கௌரவ விரிவுரையாளருடைய பிரச்சனை, டேங்க் ஆபரேட்டர் என்று சொல்லக்கூடிய கடனில் இருக்கிறவருடைய பிரச்சனை, ஊரக எழுத்தர்களுடைய பிரச்சனை, ஊரக செயலாளர்களுடைய பிரச்சனை, அதுபோன்று மக்கள் நலப் பணியாளர்களுக்கான மறு பணி வழங்காத பிரச்சனை, இதுபோன்று நாம் தொடாத பிரச்சனைகளே இல்லை. இந்த 5 ஆண்டு காலம் என்னுடைய முகநூல் பக்கங்களை கூர்ந்து கவனிக்கின்ற உறவுகளுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் சமூகத்திற்கான பிரச்சனைகளை குறித்து மிகச்சிறந்த ஒரு அறிவுரை குழுமத்தோடு கலந்து ஆலோசனை பேசி அறிக்கைகளை தயார் செய்து அறிக்கைகளை வெளியிட்டு அது நாட்டு மக்களுக்கு செய்தியாக்குங்கள் என்று பத்திரிகை ஊடகங்களை நாம் வேண்டுகின்ற போது அதை எந்த ஒரு தொலைக்காட்சியும் எந்த ஒரு பத்திரிகையும் வெளியிடுவதில்லை, எந்த ஒரு செய்தித்தாள்களும் செய்தியாக வெளியிடுவதில்லை. ஆக எந்த நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து எந்த மாதிரி செய்திகளை நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொன்னால் நம்முடைய கொள்கை சார்ந்து பயணித்த இந்த 10 அம்ச கோரிக்கையுடன் நாம் சட்டமன்றத்தில் சந்தித்த அந்த இன்னல்கள் பிரச்சனைகளை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்பதை உணர்ந்த நீங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிற வேல்முருகன் தான் தேர்தல் காலத்தில் ஒட்டுமொத்த ஊடகங்களும் யார் யாரோடு கூட்டணி சேர்கிறார், யார் எந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார், என்ன நடக்கப் போகிறது என்று பரபரப்பான செய்திகளுக்காக இலவு காத்துக்கிளி போல் பல்வேறு பெரிய கட்சிகள், தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகளின் தலைவர்களின் வீட்டு வாசல்களிலும் அவருடைய அலுவலகங்களிலும் காத்து கிடந்து கொண்டிருந்தார்கள். ஆக இந்த சூழலில் நான் சில கடலூர் மாவட்டத்தினுடைய திமுகவுடைய செயற்குழு, பொதுக்குழு, ஒன்றிய அளவிலான கூட்டத்தில் அதனுடைய முன்னணி அமைச்சர் பெருமக்களையே வைத்துக்கொண்டு அவர்கள் என்னை குறித்தும் எப்போது பார்த்தாலும் கூட்டணிக்கு தந்து விடுகின்றீர்கள், நாங்கள் இப்போது எம்எல்ஏ ஆவது என்று திமுக பிரமுகர்கள் பேசிய பேச்சு அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் முன்னிலையிலும் 2 அமைச்சர்கள் முன்னிலையில், கடலூர் மாவட்டத்தினுடைய 2 அமைச்சர்கள் முன்னிலையிலும் கடலூர் மாவட்டத்திற்கு பொறுப்பாக வந்த மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் இருக்கின்ற மேடைகளிலும் பேசினார்கள். அண்ணன் நேரு அவர்களோ அல்லது மூத்த அமைச்சர் பெருமக்களோ அப்படி பேசியவர்களை, ஒரு கூட்டணி கட்சி தலைவர்களை அப்படி விமர்சனம் செய்வது முறையல்ல, பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறது, பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் என்று கண்டிக்கவில்லை. ஆக அப்போது ஏற்பட்ட வருத்தம், நான் என்னுடைய சட்டப்பேரவை தொகுதியிலே மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வருகின்ற போது அதில் கேவலம் என்ன சொல்லுவாங்க, ஒரு கமிஷன் தொகை என்கிற தொகைக்காக சில நிர்வாகிகள், எல்லா நிர்வாகிகளும் அல்ல, திமுகவில் இருக்கிற விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் நடந்து கொண்ட விதம், அரசு விழாக்களின் மேடைகளை ஆக்கிரமித்த விதம், ஒரு அரசு விழாவில் கோட்டாட்சி அறிய அமர விடாமல் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் இருக்கிலிருந்து எழுந்து போங்கள் என்று சொல்லிவிட்டு அமர்ந்தது, இதுபோன்ற அரசு விழாக்களிலே தலையிட்டு அவர்கள் உதவித் தொகைகளை அறிவிப்பது, பொங்கல் பரிசுகளை அறிவிப்பது, இதுபோன்று அந்த ஆளுங்கட்சி தாங்கள் தான் அப்படி என்கிற அந்த பெரியண்ணன் மனப்பான்மையில் கடநிலை நிர்வாகிகளிலிருந்து மேல்நிலை நிர்வாகிகள் வரையிலும் ஒரு சிலர்கள் நடந்து கொண்ட அந்த வருத்தம், இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நான் பண்ருட்டியிலே நிர்வாகிகளை அழைத்து, இனி நான் பண்ருட்டி தொகுதியிலே தேர்தலில் நிற்கப் போவதில்லை, பண்ருட்டி தொகுதியிலே மட்டும் நிற்கப் போவது இல்லாமல் வருகின்ற இந்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒட்டுமொத்தமாக நான் அதிலிருந்து விடுபட்டு கட்சிக்கு உழைத்த முன்னணி தலைவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குகிறேன். ஒருவேளை மீண்டும் நமக்கு பண்ருட்டியில் இடம் கொடுத்தால் கூட கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை நான் நிறுத்துகிறேன், அல்லது வேறு தொகுதியில் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களை நிறுத்துகிறேன். நான் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து கட்சி பணிகளை மேற்கொள்ள இருக்கிறேன். அதற்காக நீங்கள் அனைவரும் பொறுத்துக் கொள்ள வேண்டும். அதனால் விரைவில் பண்ருட்டி தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளுக்குமான ஒரு நன்றி அறிவிப்பு பொதுமக்களுக்கும் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூட
நான் நம்முடைய பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளை அழைத்து சொல்லியிருக்கிறேன். அது பண்ருட்டி தொகுதியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஏதோ நாம் ஒத்த சீட்டு இருந்தது, கூடுதலாக ஒரு இடத்தை கேட்டோம், அந்த இடம் தரவில்லை என்பதற்காக வேல்முருகன் கூட்டணி விட்டு வெளியேறிவிட்டார் என்று பலர் பலவிதமாக பேசுகிறார்கள். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாகவே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலைக்குழு, தலைமைக்குழு, விருத்தாச்சலத்திலே ஓராண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒருங்கிணைந்த விருத்தாச்சலம் மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவில் நான் பேசியது, இது எல்லாம் நம் கட்சியினுடைய என்னை நம்பி என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடிய என்னுடைய தளபதிகளுக்கும், எனக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த நம்முடைய ஜெய்சிங், அஸ்கர் அலி, மாவீரன் வினோத் போன்ற அந்த வீர தியாகிகளினுடைய ஆத்மாக்களுக்கு தெரியும். அவர்கள் தலைவர் வாழ்க என்று சொன்ன அந்த தலைவர் பொது வாழ்வில் எவ்வளவு நேர்மையானவர், தனி வாழ்வில் எவ்வளவு நேர்மையானவர். தோழர் தமிழரசன் பாணியில் இருப்பவனிடமிருந்து எடுத்து இல்லாதவருக்கு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் பெரும் பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பெரும் முதலாளிகளிடம் எனக்கு இருக்கிற நட்புகளை பயன்படுத்தி அந்த நண்பர்கள் என்கிற அடிப்படையில் உதவியை பெற்று அல்லது வட்டிக்கு என்று சொல்வார்களே போன்று வட்டிக்கு வாங்கி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒவ்வொரு கடகோடி தொண்டனுடைய உழைப்பிலும் அவருடைய உதிரத்திலும் அவருடைய கண்ணீரோடும் இந்த கட்சியை 15 ஆண்டு காலமாக நான் நடத்தி வருகிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவிலிருந்து நான் வெளியேறினேன் என்றவுடன் திமுகவினுடைய ஐடிவி மற்றும் அங்கு இருக்கிற பெண் நிறுவனம் அவர்கள் மிக சாதுரியமாக அவருடைய செயல் திட்டங்களை, அரசனுடைய சாதனைகளை, அங்கு அவருடைய தலைவர்களுக்கு இருக்கிற அந்த மக்கள் செல்வாக்கை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான யூடியூபர்களை விலை கொடுத்து வாங்கி அவர்கள் நடத்துகிறார்கள். பல யூடியூபர்ஸ், இன்ஃபுளுன்சர் என்று சொல்லக்கூடிய போலி பத்திரிகையாளர்கள் சில பேரை விலை கொடுத்து வாங்கி மாத சம்பளம் கொடுத்து அவர்கள் தங்களுடைய பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். அது அந்த கட்சியினுடைய ப்ரமோஷன். இந்த கட்சி மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் செய்கின்ற நடவடிக்கை அல்லது ஒரு மிகப்பெரிய அது ராஜதந்திரமான நடவடிக்கையாக கூட அது இருக்கலாம். அதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கூட்டணியில் பயணித்துவிட்டு 5 ஆண்டு காலமாக இந்த 10 அம்ச கோரிக்கை என்பது நேற்று இன்றைக்கு நம்ம கொடுக்கல. நாம் சட்டமன்ற உறுப்பினராக சென்ற முதல் நாள் உரையில் இருந்தே எடுத்து பார்த்தால் அவை குறிப்பில் இருக்கிறது, ஆவணமாக இருக்கிறது. ஒவ்வொரு பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் போதும் ஆளுநர் உரையின் விவாதத்தின் போதும் நான் இந்த 10 கோரிக்கை மட்டும் பேசவில்லை. இன்னும் இந்த தமிழ் சமூகத்திற்கான நூற்றுக்கணக்கான கோரிக்கைகளை மிக ஆணித்தரமாக ஆதாரப்பூர்வமாக நான் பேசியிருக்கிறேன். அது எல்லாம் இப்போது புத்தகமாக வெளிவர இருக்கிறது. ஆனால் முழுவதுமாக வெளிவருவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடராக இந்த ஆட்சி கூட்டத்தொடர் இருந்திருக்கிறது என்பது வருத்தத்துக்குரிய செய்தி. எல்லா தலைவருடைய பேச்சு முழுவதுமாக வெளியே வரும், எல்லா தலைவருடைய வீடியோ உடன் கூடிய உரை வெளியில வரும். ஆனால் நான் சண்டையிட்டு போராடி வாதாடி கதறி கெஞ்சி நான் ஒரு 7 நிமிடம் பேசினால், 5 நிமிடம் பேசினால் அதில் 1 நிமிடம், 3 நிமிடம், 10 நிமிடம் பேசினால் 7 நிமிடம், 20 நிமிடம் பேசினால் அதிலே 10 நிமிடம் என்று எல்லா தமிழ் சமூகத்துக்கு சென்று சேர வேண்டிய எல்லா தரப்பு மக்கள் பிரச்சனையும் பேசுகிறார். சாதாரண துணி துவைக்கிற வண்ணார் மக்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீட்டை குறித்தும், முடி திருத்துவர்களுக்கான சமூக நீதியிலிருந்து, குயவர்களிலிருந்து, குறவர்களிலிருந்து, வேட்டுவ கவுண்டர்களிலிருந்து, இதுபோன்று சமூகத்தில் மிக மிக நலிந்திருக்கிற இருளர் மக்கள், பழங்குடி மக்களில் இருந்து, நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வன்னியர் சமூகத்திலிருந்து, தமிழ்ச்சாதிகள், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை மக்களில் இருந்து அத்தனை மக்களின் உரிமைகளுக்காக நான் அந்த சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். என்னை யாராவது ஒரு வட்டத்திற்குள் அடைக்க முற்பட்டால் நிச்சயமாக அவருடைய எண்ணம் ஈடேறாது. காரணம் அத்தனையும் ஆவணங்களாக இருக்கிறது. அருமை நண்பர், எழுத்தாளர், சமூக செயல்பாட்டாளர் அருள்தாஸ் என்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர் இந்த சட்டமன்ற உரைகள் சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய அந்த உரையை தொகுத்து கொண்டிருக்கிறார். அது வெளியிலே வந்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், அரசியல் விமர்சகர்கள், தமிழ்நாட்டுடைய தமிழ் தேசிய போராளிகள், சிந்தனையாளர்கள் அவர்கள் கரங்களுக்கு அது செல்லுகின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு சமகாலத்தில் சட்டமன்றத்தில் ஒரு அனைத்து பிரிவு மக்களுடைய வாழும் உரிமைக்காக
காடு வளம், கனிம வளம், இயற்கை வளம், நீர்வளம், நிலவளம், நஞ்சில்லாத உணவு, நோயில்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற என் தமிழ் போற்றப்பட வேண்டும், கோலோச்சப்பட வேண்டும், செம்மொழி செம்மையான மொழியாக உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் கவன ஈர்ப்புகளாக, ஒத்திவைப்பு தீர்மானங்களாக, நேரமில்லா நேரத்தில் சமூகம் சார்ந்து நான் வாதாடி போராடி நேரத்தை பெற்று எடுத்து வைத்த கருத்துக்கள் என்று அத்தனையும் ஆதாரப்பூர்வமாக அடுக்கடுக்கான பக்கங்களில் பிற்காலங்களில் வர இருக்கிறது. சில தருதலைகள் தேர்தலுக்காக, ஓட்டுக்காக, பதவிக்காக, பணத்திற்காக பேசுகிறார்கள் என்றும், நான் என்னுடைய போராட்டத்தினூடாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் அதிமுக ஆட்சி நிறைவு பெறுகின்ற சில ஆண்டுகளுக்கு முன்பிருந்து என் தொகுதியில் எங்கேயுமே மணல் குவாரிகளை நடத்த விடாமல் தடுத்து போராட்டம் செய்து விவசாய மக்களை திரட்டி தடுத்து வைத்திருக்கிறேன். விருத்தாச்சலம் பகுதியில் தோழர் மக்கள் அதிகாரத்தினுடைய ராஜ் வழக்கறிஞர் அவர்கள் தலைமையில் போராடி அங்கு மணல் எடுக்க அனுமதி இல்லை. இந்த சூழலில் கடலூர் மாவட்டத்தில் என் தொகுதியில் மணல் எடுக்கிற மாபியாக்களிடமிருந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி முழுவதும் மாதம் 1 கோடி ரூபாய் வேல்முறைக்கு வழங்கினார்கள் என்றும், தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை குறித்தும் ஒரு சொறி நாய், ஒரு தெரு நாய் அண்டை மாநிலத்திலிருந்து இந்த மண்ணில் வந்து இங்கு தமிழன் என்கிற போர்வையில் இன்றைக்கு சுகபோகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பத்திரிகையாளர் என்கிற பெயரில் பிளாக்மெயில் பத்திரிகை தொழில் செய்து கொண்டிருக்கிற ஒருவர் அல்லது ஒரு சிலர் இங்கு நம் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். பண்ருட்டி தொகுதி மக்களுக்கு தெரியும், கட்சியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு தெரியும், நிர்வாகிகளுக்கு தெரியும், கடலூர் மாவட்டத்தினுடைய உறவுகளுக்கு தெரியும். இந்த திமுகவுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் பெயரிட்டு குறிப்பிட்ட அவர்கள் யாராவது ஒருவர் என்னை சந்தித்ததாகவோ, என்னிடத்தில் அவர்கள் ஏதாவது நன்கொடை கொடுத்ததாகவோ நிரூபிக்கப்பட்டால் நான் என் பொது வாழ்விலிருந்து விலகிக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் அப்படி மணல் மாபியா எவரிடத்திலும் லாட்டரி, கஞ்சா, அபின், போதை வாஸ்துகள் செய்கின்ற எந்த ஈனப்பிறவிகளிடமும் நான் 1 ரூபாய் கூட நன்கொடையும் பெற்றதில்லை. அவர்கள் எனக்கு மாதம் கப்பங்களும் கட்டியதில்லை. உண்மை இவ்வாறு இருக்க என் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நாங்கள் பேசுவோம் என்று மிரட்டுவது, நீங்கள் கூட்டிலிருந்து வெளியேறியவுடன் நீங்கள் அரசை மிரட்டுவது போல் பேசினால், அமைச்சர்களை மிரட்டுவதை போல் பேசினால், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேச வேண்டும் என்று பேசுகிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நேருக்கு நேராக என் தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையும் நானே ஏற்பாடு செய்கிறேன் ஒரு இடத்தில், அல்லது அனைத்து பத்திரிகையாளர்களையும் ஒரே இடத்தில் நான் ஏற்பாடு செய்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு நான் சொன்ன இந்த செய்திகளில் ஆதாரங்கள் இருந்தால், குற்றச்சாட்டுகள் இருந்தால், உங்களுக்கு புகைப்பட வீடியோக்கள் இருந்தால், அல்லது எங்கேயாவது நான் சென்று யாரிடத்திலாவது பணம் பெற்றுக்கொண்டு வருகிறேன் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் அதை நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதியினுடைய செலவினங்களுக்காக திமுக செலவிட்ட தொகை, அப்போது அந்த திமுகவுடைய முக்கிய பிரமுகர் வீட்டில் இடி ரைடு என்று சொல்வார்கள், அப்படி நடந்தேறியது. அதனால் அடுத்தடுத்த கட்டமாக தேர்தல் செலவினங்களுக்கு செலவிடப்பட வேண்டிய தொகை தரப்படவில்லை. அப்போது எனக்கு நீங்கள் எங்கேயாவது கடனை பெற்று தேர்தலை எப்படியாவது சமாளித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி கடனை பெற்று சில மார்வாடி ஜெயின்களிடம் 18% என்று சொல்லக்கூடிய 1.5 வட்டிக்கு பணத்தை பெற்று நான் செலவு செய்து அந்த தேர்தலை சந்தித்தேன். அது எவ்வளவு செலவாகியது என்று சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையம் நான் எப்போது பேசினாலும், அதுவும் தேர்தல் நேரம் இப்போது அது கண்காணித்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெறப்பட்ட கடனை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அடைத்து விடுகிறோம் என்று சொல்லி, அதுவும் அந்த சம்பந்தப்பட்ட பைனான்சியல் என்று சொல்லக்கூடியவர்களை மேற்படி அதற்கு உத்தரவாதம் கொடுத்தவர்களோடு அறிமுகப்படுத்தி, நீங்கள் ஆட்சி அவர்கள் ஆட்சி என்று நான் அவருடைய கடனை அடைத்தால் போதும், உங்களுடைய எந்த பொருளாதார ரீதியான வேறு எந்த விதமான லாபம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மணல் குவாரி நடத்துவதற்கு அனுமதியோ, பார் நடத்துவதற்கு அனுமதியோ, அல்லது ஒரு 100கணக்கான உறவுகளுக்கு வேலை வாங்கி
கொடுத்து அதன் மூலமாக பணம் பெறுவதற்கான வாய்ப்போ அல்லது மிகப்பெரிய நூற்றுக்கணக்கான கோடிகளிலே ஒப்பந்தங்களை எனக்கே தாருங்கள் என்று கேட்டோ நான் முதலமைச்சரிடம் முறையிட்டதில்லை, எந்த அமைச்சர் பெருமக்களிடம் முறையிட்டதில்லை. என் தொகுதியில் நடைபெறுகின்ற பணிகளை என்னை வந்து பார்ப்பவர்களை, அதிலும் தரமாக நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களை, அதையும் கூட என்னுடைய உதவியாளர் ராஜா அவர்கள் மூலமாக அதை செய்து கொள்ளுங்கள். அப்படி கட்சிக்கு ஏதாவது நிதி தேவை, உதவி தேவை, கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் என்றால் அப்படி அந்த பணிகளை செய்கின்றவரிடத்திலே நீங்கள் உதவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் என் அளவில் நேர்மையாக, மனச்சாட்சிக்கு பயந்து நியாயமாக செலவிட்டிருக்கிறேன். அல்லது சில செல்வந்தர்கள், சில பணக்காரர்கள், சில ஒப்பந்ததாரர்கள் ஏதாவது எனக்கு கட்சிக்கு என்று நன்கொடை தந்திருந்தால் அதை முறையாக பெற்று என் கட்சியில் இருக்கிற கடகோடி தொண்டனுக்கான இன்பத்திலும் துன்பத்திலும் விபத்துகள் உயிரிழக்கின்ற போது அல்லது வேறு விதமான உதவிகள், கல்வி உதவிகள் கேட்கின்ற போது அதை அவர்களுக்கு செலவு செய்துவிட்டு அதை முறையாக வங்கிகள் ஊடாக அதை அவர்களுக்கு காசோலையின் மூலமாக கொடுத்து, அப்படிப்பட்ட பணம் கூட அதில் நான் உணவருந்தக்கூடாது, எனக்கு அரசு கொடுக்கிற சம்பள பணத்தை கூட ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு கல்வி உதவிக்கு, வேறு விதமான பல்வேறு திருமண உதவிகளுக்கு வழங்கி வரக்கூடிய ஒருவன். நான் சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணி தொடங்கிய போது அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி அந்த நிறுவனத்தை என்னையே முதலாளி ஆக்கிவிட்டு அவர் மறந்து விட்டார். அந்த நிறுவனத்தை சில காலம் நடத்தியேன். அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் ஊடாக எனக்கு பல ஆண்டுகள் கட்சி நடத்துவதற்கான அந்த உதவிகள், நன்கொடைகள் அல்லது உதவிகள் கிடைக்கப்பட்டன. ஆக என்னை பொறுத்தவரையில் இன்று வரையில் நான் சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு தொழிலையும் செய்ததில்லை. சட்டத்துக்கு புறம்பாக நான் சம்பாதித்ததில்லை. எனக்கு ஒரு ஆசை, தோழர் தமிழரசன் பாணியில் இருப்பவர்களிடமிருந்து எடுத்து இல்லாத மக்களுக்கு பங்கிட்டு தர வேண்டும் என்று. அதற்கான காலம், நேரம், வாய்ப்புகள் எனக்கு இதுவரையில் வரவில்லை. ஆக முழுக்க முழுக்க இந்த கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தொண்டர்களுடைய உழைப்பிலும் அவர்களுடைய அர்ப்பணிப்பிலும் நடந்து வருகிறது. இப்போது கூட அலுவலகத்திற்கான அடிப்படை தேவை செலவினங்களுக்காக என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளிடம் 15 ஆண்டு காலம் கட்சி தொடங்கிய பிறகு உங்களால் முடிந்தால் மாதம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் தாருங்கள் என்று நான் கேட்டேன். அப்போது கூட கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் தலைமை குழுவில் நீங்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து உறவுகளிடம் கட்சிக்கு நன்கொடை தாருங்கள் என்று கேளுங்கள் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, அதை நான் கேட்க மாட்டேன், அவர்கள் கடல் கடந்து சென்று தங்கள் உயிரை பணைய வைத்து உழைத்து சம்பாதிக்கிற பணத்தை கட்சிக்கு கொடுங்கள் என்று கேட்பது நியாயமில்லை, அவர்களாக தானாக முன்வந்து தந்தால் வாங்கிக் கொள்வோம் என்று சொன்னேன். இதுவரையில் கூட கட்சியினுடைய இந்த அக்கவுண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வங்கி கணக்கை நான் பொதுவெளியில் எங்கேயும் பகிர்ந்தது இல்லை. காரணம், நமக்கு பிடிக்காதவங்க கூட ஏதாவது ஒரு பெரிய தொகையை அக்கவுண்ட்ல அனுப்பி வைத்துவிட்டு வேல்முருகனுக்காக நான் இதை அவர் செய்து தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்தார், இந்த கான்ட்ராக்டை தருகிறேன் என்று சொன்னார், அல்லது இந்த அரசு வேலையை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார், அதற்காக நான் வேல்முருகனுக்கு நான் அவருடைய கட்சி அக்கவுண்டுக்கு பணம் போட்டேன் என்று சொல்லி என்னுடைய தனிப்பட்ட அந்த நேர்மையான உண்மையான மண்ணுக்கும் மக்களுக்குமான அந்த எந்தவித குற்றச்சாட்டுக்கும் இதுவரையில் பொது வாழ்வில் ஆளாகாத எனக்கு எங்கேயாவது பங்கம் நேர்ந்து விடுமோ என்று நான் என் மனச்சாட்சிக்கு பயந்து கொண்டு அதை கூட நான் செய்யவில்லை. ஆனால் 15 ஆண்டு காலம் இந்த கட்சி தொடங்கி நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடத்தில் நன்கொடை புத்தகங்கள் கூட அடித்து நன்கொடை எங்களுக்கு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. முழுக்க முழுக்க என்னோடு இருக்கிற முக்கிய தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், தளபதிமார்களும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய ஆளுமைகளும் கடகோடி தொண்டர்களுடைய உழைப்பில் தான் ஒவ்வொரு ஆண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நடத்தி வருகிறோம், மாவீரர் நாள் நடத்தி வருகிறோம், இந்த தமிழ் சமூகத்திற்கான 1000க்கு மேற்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். அத்தனை நிகழ்வுகளும் ஒன்று என்னுடைய அண்ணன் தம்பிகள், உறவுகள், நண்பர்கள் இவர்களிடமிருந்து நான் பெற்று அந்த பங்களிப்பு தொகையை தந்து அதனூடாகத்தான் இந்த கட்சியை நாங்கள் கட்டமைத்து வந்திருக்கிறோம். கட்சி தோழர்களுடைய அன்பளிப்போடு அவர்களுடைய
உதவிகளோடு, அப்புறம் என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள், நான் சென்னை திருவொற்றியூர் அசோக் லேலண்ட் நிறுவனத்தினுடைய அந்த அந்த இந்தியா முழுக்க உலகம் முழுக்க அசோக் லேலண்ட் சேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சேஸ் தயாரிக்கிற அந்த நிறுவனத்திடமிருந்து நான் பணியில் இருந்து அந்த நிறுவனத்தினுடைய டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் கம் சேர்மன் என்கிற இடத்திற்கு உயர்கின்ற வரையில் நான் அதிலிருந்து வருகின்ற பங்கு தொகையிலிருந்து இன்றைக்கும் நீங்கள் யாராவது போய் நான் சொல்கின்ற அந்த ஆண்டுகளில் அந்த 2000 96 2001 வரையிலும், அப்புறம் அதிலிருந்து நான் கடலூர் மாவட்டத்திற்கு முழு நேரமாக அரசியல் பணி தொடங்குகின்ற கால வரையிலும் வேல்முருகன் டைரக்டர் UTA என்று சொல்வார்கள், விஜுவல் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படின்னு போட்டிங்கன்னா இருக்கும். என்னுடைய அக்கௌண்ட் அடையாறில் இருக்கிற KVP வங்கியில் பல்லாயிரக்கணக்கான காசோலைகளில் என்னுடைய கையொப்பம் இருக்கும். பல்லாயிரம் கோடி வருமானம் உள்ள அந்த அசோக் லேலண்ட் சேசிஸ் உலகம் முழுவதும் விற்பனை செய்கிற அந்த சேல்ஸ் மேனேஜர் என்கிற இடத்தில் வேல்முருகன் என்கிற என்னுடைய ஆங்கில கையெழுத்து இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாம ஏதோ இவருக்கு எங்கிருந்து வந்துச்சு, எனக்கு 500 கோடி சொத்து இருக்குதான், கூட்டணி விட்டு விலகிறன்னு சொன்ன உடனே திமுக தலைமையிலான அந்த போலி பத்திரிகையாளர்கள் கூவுகிறார்கள், வேல்முருகனுக்கு 500 கோடி சொத்து இருக்குதான். அட பாவிகளா, இந்த ஒரு வீடு இதுவும் என் அப்பாவிடமிருந்தும் என் சகோதரிடமிருந்து நான் காசோலையின் ஊடாக கடன் பெற்று என் மனைவியின் பெயரில் வாங்கினேன். என் மனைவிக்கு எனக்கும் கருத்து முரண்பாடின் காரணமாக இந்த வீடு கூட எனக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கிறது என்பது பாவம் உங்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் SR ஆபீஸ் என்று சொல்லக்கூடிய அலுவலகங்களில் எங்கேயாவது எனக்கு ஒரே ஒரு சென்ட் நிலம், 1 ஏக்கர் நிலம் அல்லது ஒரு வீடு அல்லது பங்களாக்கள் சொத்துக்கள் இருப்பதாக என்னுடைய பெயரில் அந்த போலி பத்திரிகையாளர்கள் நிரூபித்தார்கள் என்று சொன்னால் நான் அதை கேட்டுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் ஒரு தனியார் வங்கி நிறுவனத்திலிருந்து கடன் பெற்று சுமார் 1 கோடிக்கு மேலான ஒரு தொகையை என் கிராமப்புற ஏழை எளிய மாணவர் செல்வங்கள் இந்த ராக்கெட் ஏவுவது எப்படி என்கிற தொழில்நுட்பம், ஸ்பேஸ் டெக்னாலஜி இந்தியாவின் வரலாற்றில் தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட எல்லையோரத்தில் பிறந்த ஒரு பச்சை தமிழன் ஆனந்த் மகாலிங்கம் என்கிற ஒரு விஞ்ஞானி நம்மோடு வாழ்கின்ற அப்துல் கலாமாக அறிவியல் செல்வராக வாழ்கிறார். அவர் அதை பயிற்சி செய்து அதிலே பலூன்கள் என்று சொல்லக்கூடிய பலூன்களிலே அந்த சேட்டலைட்டை அனுப்பி கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். இந்தியாவில் நம்முடைய சென்னை திருவான்மியூர் அருகாமையில் இருக்கிற திருப்பூர் அருகாமையில் இருக்கிற ஒரு பகுதியிலிருந்து அவர் அந்த ராக்கெட்களை ஏவுகணை செய்து சேட்டலைட்டுகளை விண்ணுக்கு அனுப்பி ஆராய்ச்சி செய்து இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அந்த விஞ்ஞான பீடமே அவரை அழைத்திருக்கிறது. இந்த மாதம் என்னுடைய அந்த நண்பர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். ஆக அந்த நிறுவனத்திலும் நான் ஒரு பங்களிப்பாளராக கடனை வாங்கி செலுத்தி ஏழை எளிய மாணவர்களுடைய கனவு விஞ்ஞானி ஆகணும், சேட்டலைட் கண்டுபிடிக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு, குறிப்பாக நான் வாழ்கின்ற பண்ருட்டி, நெய்வேலி இந்த பகுதியில் படிக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தனியார் கிராமப்புற மாணவர்கள் படிக்கின்ற வள்ளலார் பள்ளி போன்ற பள்ளி, நெய்வேலியில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் வள்ளலார் பள்ளி மாணவர்களுக்கும், இன்னும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அந்த அறிவியல் ரீதியான ஆர்வம் உள்ள மாணவர்களை தேர்வு செய்து ஒரு மாணவருக்கு சுமார் ஒரு 20,000 ரூபாய் என்று செலவிலே சுமார் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை கற்றுத்தருகின்ற அந்த பயிற்சி அளிப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் நிறுவி அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்கின்ற அந்த நிறுவனத்தில் திரு மயில்சாமி அண்ணாதுரை போன்றவர்கள், இந்த நாட்டுடைய இந்திய அளவிலேயே புகழ்பெற்ற உயர்ந்த பதவிகளிலே இருந்த IPS IAS அதிகாரிகள், தற்போது இந்திய நாட்டுடைய மிகப்பெரிய விஞ்ஞானத்தின்
தலைமை பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் ஆலோசகராக கொண்டு இயங்குகிறது. அதில் நானும் ஒரு ஆலோசகராக அப்படிப்பட்ட அறிவியலாளர்களை உருவாக்குவதற்கான ஒரு உதவி செய்கின்ற இந்த சிஎஸ்ஆர் என்கிற நிதியை எனக்கு தெரிந்த சில நண்பர்களிடமிருந்து பெற்று அதனூடாக அந்த மாணவர் செல்வங்களினுடைய கல்வியை, விஞ்ஞான கல்வியை, ஆராய்ச்சி கல்வியை, ராக்கெட் ஏவுகிற கல்வியை, தொழில்நுட்பம், சாட்டிலைட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்கின்ற அந்த கல்விக்கு நான் உதவி செய்து வருகிறேன். நான் நினைத்திருந்தால் அதற்கு செலவு செய்த அந்த கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள அந்த தொகைகளை என் சொந்த சுகபோக வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். கடன் வாங்கியாவது நான் ஒரு விழாவில் அவரை சந்திக்கின்ற போது மெய் சிலிர்த்து நான் அவரிடத்தில் வாக்குறுதி கொடுத்தேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள், எப்படியாவது உங்களுக்கு நானே 1 கோடி ரூபாய் தருகிறேன், எங்கே கடன்பட்டாவது உங்களுக்கு தருகிறேன். நீங்கள் இந்த விஞ்ஞானத்துறையில் ஆர்வம் உள்ள அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய மாணவர் செல்வங்களுக்கு இந்த சாட்டிலைட்டை எப்படி தயாரிப்பது, எப்படி ஏவுகணைகளை ஏவுவது என்று நீங்கள் பயிற்சியளித்து அவர்களை விஞ்ஞானிய ஆக்குங்கள் என்று நான் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கான செலவு சம்பளம் கொடுக்கிற பணத்தை பண்ருட்டியில் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தபோது இன்னமும் நீங்கள் போய் பேர்பரியாங்குப்பம், காடாமுளியூர், பண்ருட்டி, அதுபோன்று குடியிருப்பு போன்ற பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு கை கடிகாரம் அல்லது என்னால் முடிந்த சிறு சிறு பங்களிப்பு, வகுப்பறைகளுக்கான மின்விசிறி என்று அதை கூட அவர்களுக்காக நான் செய்தவன். ஆக ஒரு பொதுவாவில் ஒரு அரசியல்வாதி, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் நேர நிர்வாகம். இப்போது கூட 8 மணிக்கு நேரலை என்ற உடனே நான் 7:59 வந்து நேரலையை தயார் செய்து விட்டியா என்று என்னுடைய உதவியாளர் காமராஜ் அவர்களை கேட்கிறேன். கூடிய மட்டும் நான் எல்லாத்திலையும் ஒரு சரியாக, ஒழுங்காக, நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன். எப்ப கடன்பட்டாவது சென்னை தலைமையில் ஒரு கட்சி அலுவலகம் இருக்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக கடனை பெற்று எப்படியாவது இந்த ஆண்டுக்குள் கட்சியின் பெயரில் ஒரு சொந்த அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு சூழலில் தற்போது தேர்தல் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் நாம் தனித்து நிற்பதா, ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை ஒன்று சேர்ந்து நாம் தேர்தலை சந்திப்பதா என்பதையெல்லாம் குறித்து நான் வெளியேற்றப்படுவதற்கு முன்பிருந்தே தமிழ்நாடு முழுவதும் நான் பயணித்து கருத்து கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுபோன்ற அரசியல் முடிவுகளை எடுப்பதற்காக கட்சியினுடைய நகர செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், அணி நிர்வாகிகள், மாவட்ட மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர் செயலாளர்கள், மாவட்ட தலைவர் செயலாளர்கள், மாநில அணி நிர்வாகிகள், மண்டல பொறுப்பாளர்கள், அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் எல்லாரையும் மதுரையில, திருநெல்வேலியில, திருச்சியில, சேலத்தில் என்று சந்திக்க போன்றதெல்லாம் கருத்து கேட்டதோடு இல்லாமல், சென்னைக்கு அழைத்து தொகுதி வாரியாக கருத்து கேட்டதோடு இல்லாமல், வீடியோ கான்பரன்ஸ் ஊடாக பல கூட்டங்களை நடத்தி பல முறைக்கு ஆய்வு செய்துதான் நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். ஒரு ராணுவ வீரன் எப்படி போர்க்களத்திற்கு எப்போது அழைப்பு வந்தாலும் தயாராக இருப்பானோ, எப்படி ஒரு தீயணைப்பு வீரன் எப்போது அழைப்பு வந்தாலும் தீயணைப்பதற்கு, ஆபத்திலிருந்து மக்களை காப்பதற்கு தயாராக இருப்பானோ, எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுநரும் செவிலியர்களும் இன்றைக்கு 108 இருப்பது போல் எப்போது அழைப்பு வந்தாலும் அடுத்த சில மணி துளிகளில் அங்கே இருப்பார்களோ அதுபோன்று இருக்க வேண்டும் என்று நான் உதாரணங்களை கூறி என் தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் நான் தயார் செய்து, அப்படி வாக்கெடுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் நான் கேட்கிறேன். ஒருவேளை திமுக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் என்ன செய்வது, அல்லது நமக்கு கடந்த தேர்தலில் தந்தது போல் ஒரு இடத்தை தந்தால் நாம் என்ன செய்வது, கூடுதல் இடங்கள் எத்தனை இடங்களை நாம் கேட்கலாம், எந்தெந்த மாவட்டங்களில் கேட்கலாம், கட்சி கட்டமைப்பு உள்ள, பூத்து கமிட்டி உள்ள, ஓரளவுக்கு கட்சி உள்ள தென் மாவட்டங்களில் ஒன்றோ, அல்லது கடலூரை தாண்டி சேலத்தில் ஒன்றோ, தருமபுரியில் ஒன்றோ, கிருஷ்ணகிரியில் ஒன்றோ, வேலூரில் ஒன்றோ, அப்படி என்றெல்லாம் நான் பேசியிருக்கிறேன். கட்சி நிர்வாகிகளுக்கு அனைவருக்கும் தெரியும். அதுபோன்று கிடைக்கிற 2 இடத்தில் ஒரு இடத்தை நாம் ஆதித்தமிழர்களுக்கு, நம் உறவுகளுக்கு தரலாமா என்பதை குறித்தும், அதற்கும் சில நண்பர்களை நீங்கள் தயாராக இருக்க வாய்ப்பு உங்களுக்கு கூட அடிக்கும் கூட்டணியில் என்றெல்லாம் நான் தயார் செய்து வைத்திருந்தேன். ஆக
நான் எந்த லட்சியத்திற்காக பயணிக்கிறேன், எந்த நோக்கத்திற்காக பயணிக்கிறேன், எனக்கு பதவியோ பணமோ ஒரு பொருட்டு அல்ல என்பதை கிட்டத்தட்ட இந்த கட்சியில ஒரு 90% நிர்வாகிகள் உணர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு 10% நிர்வாகிகள் அண்ணா எப்படியாவது கூட்டணி வச்சிருங்கண்ணே, எப்படியாவது திமுகவில் 2 சீட்டு கேட்டு வாங்கிடுங்கண்ணே, எப்படியாவது அதிமுகவில் 3 சீட்டு வாங்கிடுங்கண்ணே, அப்படி என்ற மனநிலையில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர் இருந்து என்னை கேட்காமலேயே சில நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் கொடுத்த அனுமதி ஒன்று, அதையும் தாண்டி கூடுதலாக ஒரு அட்வான்டேஜ் என்று சொல்வார்கள், அப்படி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நம்முடைய கட்சி ஏதோ பதவிக்காக இந்த கூட்டணி விட்டு நாம் வெளியேறினோம் என்பது போல அதிமுகவிலும் பிஜேபி கூட்டணியிலே கூட நமக்கு கூடுதல் இடங்களை கொடுத்தால் நாம் தலைவர் பெற்றுக்கொள்வதற்கு நான் சம்மதிக்கிறேன், தலைவரை நான் அழைத்து வருகிறேன் என்றெல்லாம் கூட சில பேர் சில கட்சி நிர்வாகிகளோடு பேசியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான தகவல் வருகிறது. அப்படிப்பட்ட நிர்வாகிகளிடத்தில் நான் வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய 15 ஆண்டு காலம் என்னோடு கட்சிக்காக உழைத்திருக்கிறீர்கள், கஷ்டப்பட்டிருக்கிறீர்கள், செலவு செய்திருக்கிறீர்கள், மறுக்கவில்லை. அதற்காக உலகம் முழுவதும் தமிழர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தமிழ்நாட்டில் நான் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கருத்து கேட்டு கை தூக்க வைத்து மேடைகளிலே பேச வைத்து வீடியோ கான்பரன்சிங் ஊடாக ஒருவரிடத்திலும் தனிப்பட்ட முறையிலே கருத்து கேட்டு அதுபோன்று எல்லாருக்கும் ஒரு அட்டை தந்து அதிலே கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்று நாம் ஓராண்டுக்கு முன்பே ஓட்டெடுப்பு நடத்தியது, சென்னையில் நடந்த செயற்குழுவை நாம் ஓட்டெடுப்பு நடத்தியது என்று நாம் எல்லாவற்றையும் கடந்த 2 ஆண்டுகளாக எல்லாருக்கும் நான் சொல்லி வருகிறேன். தேர்தலுக்கு தயாராகுங்கள், கிளை கட்டமைப்புகளை உருவாக்குங்கள், உறுப்பினர் சேருங்கள், ஒன்றிய செயற்குழு போடுங்கள், பொதுக்குழு போடுங்கள், தொகுதி அளவிலே செயற்குழு பொதுக்குழு போடுங்கள், ஒருங்கிணைந்த மாவட்ட அளவிலே செயற்குழு பொதுக்குழு போடுங்கள். அதுபோன்று நம் கட்சிக்கு என்று சில நட்சத்திர பேச்சாளர்கள் புதிதாக வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை முழுமையாக பயன்படுத்தி என்னுடைய இந்த 15 ஆண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நாம் போராடிய போராட்டங்களை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேருங்கள். அது மாதிரி சட்டமன்றத்தில் சமரசமற்ற இந்த 5 ஆண்டு காலமும் ஏற்கனவே 10 ஆண்டு காலமும் எதையெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம் என்பதை நீங்க யூடியூப்ல போய் வேல்முருகன் ஸ்பீச் தமிழ வேல்முருகன் உரையினாலே கூட கிடைக்குது. பல நேர்காணல்கள் இருக்கிறது. அதுல நல்ல செய்திகள் சொல்லியிருந்து அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். துண்டறிக்கை விநியோகம் செய்யுங்கள், சுவரொட்டிகள் விநியோகம் செய்யுங்கள் என்றெல்லாம் சொன்னேன். ஆனால் இப்படி நான் சொன்ன எந்த வேலைகளையும் செய்யாமல் நான் வருகின்ற போது பல கார்களை வந்து வரவேற்பது, தங்க வைப்பது, உணவு தருவது, இப்படிப்பட்ட வேலைகளை செய்துவிட்டு நாங்கள் கட்சிக்காக நிறைய செலவு செய்து விட்டோம், 15 ஆண்டு காலமாக உழைத்து விட்டோம், எப்படியாவது கூட்டணி வைத்து பதவியை பெற வேண்டும் என்கிற நிலையில் ஒரு சில நிர்வாகிகள் இருப்பதும், தற்போது தனித்து நிற்கலாமா என்று கருத்து கேட்டபோது ஒட்டுமொத்த கட்சியை ஒரு சீட்டு வேண்டாம், என்டிஏ தலைமையில் நம்ம இணைய முடியாது, விஜய் தலைமையை நம்ம ஏற்க முடியாது, அப்ப வேற வழி என்ன என்று கேட்டபோது கிட்டத்தட்ட 90% மேலானவர்கள் தனித்து நாம் போட்டியிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களோடு எடுத்த முடிவு. அந்த முடிவை நான் மட்டுமே மாற்ற முடியாது. அதே நேரத்தில் நான் இந்த தேர்தலில் ஒரு பரிசோதனை செஞ்சேன். சரி, மற்ற கட்சியில நம்ம கட்சி 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட பேசி அவர்கள் நம்ம கட்சியை எந்த அளவுக்கு மதிப்பிடுகிறார்கள் என்கிற ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு யாராச்சும் உங்ககிட்ட பேசினாங்கன்னா என்ன சொல்றாங்கன்றத மட்டும் கேட்டு என்கிட்ட சொல்லணும். ஆனா நான் சொல்லிதான் நீங்க யார் இடத்துல பேசணும் என்ற செய்தி என் காதுக்கு வரக்கூடாது. நான் சொல்லிதான் நீங்க போய் யாரையாச்சும் பார்த்தீங்க என்ற செய்தி என் காதுக்கு வரக்கூடாது என்று நான் எனக்கு மிக நெருக்கமான சீனியர் 2ஆம் கட்ட என்னுடைய தளபதியிடத்தில் நான் சொல்லி ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு முற்பட்டேன். ஆனா இப்ப அப்படி சொல்லியிருக்க கூடாதோ, அதை அவர்கள் வேறு விதமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சில மூத்த பத்திரிகை நண்பர்களை பார்த்து, உங்கள் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இன்னாரோடு பேசியிருக்கிறார்களே, அவர்களை நாங்கள் தனிப்பட்ட முறையிலே உரையாடுகின்ற போது கைபேசியில் இன்னார் தான் பேசினார், இப்பதான் அந்த தம்பி வந்துட்டு போறாரு, அப்படியெல்லாம் சொல்லி அந்த செய்தி என் காதுக்கு வருகின்ற போது உண்மையிலேயே எனக்கு வேதனையாக இருக்கிறது. அதனால் இந்த நேரலையின் ஊடாக ஒன்று நீங்கள்
ஒட்டுமொத்த கட்சி எனக்கு கொடுத்த அதிகாரத்தின் அடிப்படையில் கூட்டணியோ கூட்டணி இல்லையோ தோழமை சக்திகளோ நட்பு சக்திகளோ தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற அமைப்புகள் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய அமைப்புகளோடு பேசி கூட்டணி எடுப்பதோ இறுதி முடிவை நாங்கள் தலைவருக்கு தருகிறோம் என்று தந்திருக்கிறீர்கள். ஆக இந்த சூழலில் ஒவ்வொரு நாளும் ஒரு முடிவு சொல்வது, ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றி மாற்றி பேசுவது என்று ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நிர்வாகிகள் சில செய்திகள் கட்சியின் தலைமை நிலைச் செயலாளர் காதுக்கு கொண்டு வருகின்ற போது உண்மையிலேயே நான் வேதனை அடைகிறேன். ஆக இப்படியேப்பட்டவர்கள் எல்லாம் நம் கட்சியில் இருக்கிறார்களா? ஆக இந்த மனநிலையோடு தான் இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் என்னோடு பயணம் செய்தார்களா என்று நான் உண்மையிலேயே வெக்கி தடை குளிர்ந்த தருணங்கள் சில தருணங்கள் உண்டு. அதுவும் நான் அருகாமையில் கூட்டு உட்கார வைக்கிற, எனக்கு பக்கத்து சீட்டிலே உட்கார வைத்து ஊடக வெளிச்சத்தை ஏற்படுத்தி தருகின்றவர்கள் எல்லாம் அது போன்று நடந்து கொள்கிறார்கள் என்கிற போது தலைமை நிலைச் செயலாளரும் தலைமை நிர்வாகிகளும் என்னுடைய உதவியாளர்கள் மூலமாகவும் அந்த செய்திகள் எனக்கு வருகின்ற போது உண்மையிலேயே நான் உண்மையிலேயே என்னுடைய மனம் வேதனைப்படுகிறது. அந்த செய்திகள் வந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வருகின்ற போதெல்லாம் அந்த இரவு முழுவதுமாக எனக்கு தூக்கம் இல்லை. இது போன்ற ஒரு மன உளைச்சலுக்கு மன சிதைவுக்கு என்னையே விட்டால் நீங்கள் தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு தலைவனாக மாற்றி விடுவீர்கள் போன்றது. அதனால் அது போன்ற செயல்களை இனியும் செய்யாதீர்கள். நாம் ஒத்த கருத்துள்ள இயக்கங்கள் அரசியல் கட்சிகள் அமைப்புகளோடும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150க்கு மேற்பட்ட சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இறுதியாக தேவைப்பட்டால் கூட இன்னொரு முறை உங்கள் அனைவரையும் நேரம் இருந்தால் நேரடியாக அழைத்தோ அல்லது வீடியோ கான்பரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் உங்களை அழைத்தோ கருத்துக்களை கேட்டுவிட்டு வேண்டுமானாலும் நான் யாரோடு கூட்டணி, மக்களோடு கூட்டணியா, தமிழ் தேசிய அமைப்புகளோடு கூட்டணியா அல்லது இன்னும் பிற அரசியல் கட்சிகளோடு கூட்டணியா என்பதையெல்லாம் நான் சொல்ல இருக்கிறேன். நான் இதையெல்லாம் உடனுக்குடன் சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படின்றதை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். எல்லா செய்தியும் ஒரே நாள் பத்திரிகையாளர் சந்திப்பில் நடத்திட்டோம்னா இன்னைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்னைக்கு உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்கிட்ட போய் சேர்ந்திருக்காது. ஆக எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுத்து அறிவிச்சா அது பத்திரிகையில் விவாத பொருளா மாறும், ஊடகத்தில் அது செய்தியாக மிகப்பெரிய அளவில் இடம்பெறும். உங்களுக்கு தெரியுமா, கட்சி தொடங்கி 15 ஆண்டு காலத்தில் இந்திய அளவில் இருக்கிற டெல்லியிலே இருக்கிற ஆங்கில சேனல்களிலே நாம் வெளியேறுவது விவாதமாக மாறி இருக்கிறது. முதல் முறை டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற இந்தியாவின் மிக புகழ்பெற்ற பத்திரிகை முன்னணி பக்கத்தில் முன்பக்கத்தில் செய்தி வெளியிட்டிருக்கிறது. வட்டார செய்தியாக, தொகுதி செய்தியாக, மாவட்ட செய்தியாக போட்ட தந்தி தமிழ்நாட்டினுடைய நாம் எடுத்த அந்த முடிவை தந்தியினுடைய தலைப்புச் செய்திகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறியது என்று தலைப்புச் செய்தி. இந்தியாவுடைய மிகப்பெரிய பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ் நேற்றைய பத்திரிகை ஒரு கால் பக்கம் என்னை குறித்தான ஒரு கட்டுரை. இந்தியாவினுடைய மிக புகழ்பெற்ற 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தி ஹிந்து ஆங்கில பத்திரிகை நம்மை பற்றியான செய்தி 4 கால செய்திகள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த தொலைக்காட்சிகளை திறந்தாலும், எந்த யூடியூப்களை திறந்தாலும் அதில் அந்த தம்ப்லைன் என்று சொல்வார்களே, கேப்ஷன் தலைப்புகள் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கட்டத்தில் டிவிகே என்றால் சுத்தமாக மறைந்த ஒரு தருணத்தில் இன்னைக்கு டிவிகே என்று சொன்னால் முதலில் தொடங்கிய டிவிகே வேல்முருகன் டிவிகே தான் என்று இந்த நாட்டுடைய மூத்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிவிகே லீடர் வேல்முருகன் என்று ஆங்கில சேனல்களில். ஆக இந்த அளவுக்கு இந்த கட்சியை பேசுபொருளாக மாற்றுகிறேன் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்த தைரியம், நீங்கள் உழைத்த அந்த உழைப்பு, நீங்கள் எனக்கும் பின்னால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த 15 ஆண்டு காலம் என்னை நம்பி அணிவகுத்து ஒரு ராணுவ வீரனை போல் நின்றதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்த நிமிடம் வரையிலும் தமிழ்நாட்டின் அனைத்து ஊடகங்களாலும் நாம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் பேசு பொருளாக மாறி இருக்கிறோம். ஆக எந்த நேரத்தில் திமுக கூட்டணி இருந்து வெளியேறி எங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்து சொல்ல வேண்டும். ஒரு காலத்தில் நாம் நம்முடைய அலுவலகத்திற்கு பத்திரிகையாளர்களை அழைத்தால் ஒரே ஒரு தமிழன் டிவி வரும், அல்லது ஏதாவது ஒரு நண்பராக இருக்கிற யூடியூப் வி தமிழ் கூட வருவார்கள், வேறு யாரும் வரமாட்டார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை, முன்னணி நிர்வாகிகள் என்னோடு அமர்வதற்கோ பின்னாடி நிற்பதற்கோ கூட அந்த அலுவலகம் அரங்கம் முழுவதும் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள்
11 மணிக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொன்னால் காலை 9 மணிக்கே வந்து காத்து கிடக்கிறார்கள் என்று சொன்னால், பனையூரில் காத்து கிடந்தவர்கள், அண்ணா அறிவாலயத்தில் காத்து கிடந்தவர்கள், கமலாலயத்தில் காத்து கிடந்தவர்கள், ராயப்பேட்டையில் அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் காத்து கிடந்தவர்கள், தைலாபுரத்தில் காத்து கிடந்தவர்கள், இன்னைக்கு ஐயன் திருவள்ளுவர் இல்லத்தில், கோயம்பேட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய ஊடகங்களும் ஆங்கில ஊடகங்களும் இன்டர்நேஷனல் வெப் செய்தியாளர்களும் காத்து கிடக்கிறார்கள். தெலுங்கில் செய்தி வருகிறது, மலையாளத்தில் செய்தி வருகிறது, கன்னடத்திலே செய்தி வருகிறது. அதனால் ஒரு 45 ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் பெற்ற வேல்முருகனாகிய நான் யாரை எதற்கு பயன்படுத்த வேண்டும், யாரின் மூலமாக யாரை சோதனை செய்ய வேண்டும், யார் நல்லவர் யார் கெட்டவர், யார் உண்மையான விசுவாசி, யார் உண்மையாக கட்சி வளர்க்க பாடுபடுகிறார், அல்லது தேர்தலிலே கூட்டணி அமைத்தால் வாய்ப்பு கொடுங்கள் என்று யார் கேட்கிறார், கூட்டணி இல்லை என்று சொன்னால் ஐயோ என்னை விட்டால் போதும் என்று வேறு விதமான காரணங்களை கூறி தப்பித்துக் கொள்ளக்கூடிய இரண்டாம் கட்ட தளபதிகள் யார் என்பதையெல்லாம் இந்த தேர்தல் எனக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறது. ஆதலால் வேல்முருகனாகிய நான் இந்த தேர்தலின் ஊடாக நமக்கு அரசியல் ரீதியான நண்பர்கள் யார், எதிரிகள் யார், நம்முடைய வளர்ச்சியில் மகிழ்ச்சி அடைபவர்கள் யார், நம்முடைய வளர்ச்சியில் எரிச்சல் அடையக்கூடியவர்கள் யார், நம்முடைய வளர்ச்சியில் பதட்டப்படக்கூடியவர்கள் யார் என்பதையெல்லாம் கண்டுகொள்வதற்கான ஒரு சோதனை கால பயிற்சி தான் இந்த தேர்தல். ஆதலால் என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளே, இன்னும் சொல்ல போனால் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது எங்கேயாவது ஒருவேளை நாளைக்கு தனித்து நிற்போம் என்று முடிவெடுத்து அதிகாரப்பூர்வமாக நாளையோ இன்றோ நாளையோ கூட நாம் அறிவிக்கின்ற போது உங்களுக்கு சங்கடங்கள் இருந்தால் தயவு செய்து அதை நீங்கள் தலைமை நிர்வாகியிடம் சொல்லிவிடுங்கள். நான் கண்டிப்பாக தப்பாக நினைக்க மாட்டேன். என் கட்சிக்காரன் ஒவ்வொரு தேர்தலிலும் தனித்து நின்று அவன் சொத்து பத்துகளை விற்று தாலி அருணாக்கொடிகளை அடகு வச்சு கடங்காரன் ஆக வேண்டும் என்று விரும்புகிற தலைவன் அல்ல நான். நம்முடைய கட்சிக்கும் கட்சிக்கான அங்கீகாரத்திற்கும் நம்முடைய கட்சியினுடைய சின்னம் உங்களுக்கு தெரியுமா? சின்னம் கிடைப்பதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது. நம்மோடு பதிவு செய்து கட்சி நடத்தியவர்களுடைய கட்சிகள் எல்லாம் பதிவிலிருந்து ரத்தாகிவிட்டது. ஆனால் நமக்கு கட்சி பதிவு இருக்கிறது. நாம் சின்னம் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கேமரா பெற்றிருந்தோம். அந்த சின்னம் பெறுவதற்காக இருக்கிறதிலே கட்சி தலைமை அலுவலகத்தினுடைய இடமாறுதல் காரணமாக சில சிக்கல்கள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் தயவு செய்து நான் எவ்வாறான ஒரு ராஜதந்திரமான நகர்வுகளை நடவடிக்கைகளை நான் மேற்கொள்கிறேன். நமக்கு தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் களத்தில் நம்முடைய 15 ஆண்டு காலம் இந்த கட்சிக்கான நன்மதிப்பு என்ன, அதிமுக நம்மை குறித்து என்ன நினைக்கிறது, காங்கிரஸ் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறது, பிஜேபி என்ன நினைக்கிறது, புதிதாக தொடங்கிய தாவக நம்மளை குறித்து என்ன கணக்கு வைத்திருக்கிறது, கம்யூனிஸ்டோர்கள் என்ன புரிதலோடு இருக்கிறார்கள், தோழமை இயக்கங்களாக இருக்கின்ற அண்ணன் திருமாவளவன் நம்முடைய வளர்ச்சி குறித்து எவ்வளவு அக்கறை கொள்கிறார், அண்ணன் வைகோ எவ்வாறு அக்கறை கொள்கிறார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு, நான் அறிந்து கொள்வதற்கு வெளுத்ததெல்லாம் பால் என்று எல்லா தலைவர்கள் மேடைகளிலும் சென்று அவர்களை வானுயிர பாராட்டி புகழ்வரித்த வேல்முருகனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தபோது, வேல்முருகன் தலைவராக கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தபோது யார் ஆதரவு கரம் நீட்டினார்கள், யார் அரவணைக்க நினைத்தார்கள், யார் இந்த கட்சி வளர வேண்டும் என்று என்னை அழைத்து பேசினார்கள் என்பதை எல்லாம் நான் அறிவேன். ஆதலால் நான் உள்கட்சி தொண்டர்களையும் நான் இடம் போட்டு வைத்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற புரிதொரு அரசியல் கட்சி தலைவர்களையும் இடம் போட்டு வைத்திருக்கிறேன். என்னை தலைவராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஏற்றுக்கொண்டு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இணைந்திருக்கிற அத்தனை ஆளுமைகளையும் நான் அவர்கள் யார், யாருக்கு என் மீது என்ன புரிதல் இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, பார்வை இருக்கிறது, யார் என்னை சாதியே கண்கொண்டு பார்க்கிறார், யார் என்னை தமிழ்ச்சாதிக்குரிய தலைவன் என்கிற கண்கொண்டு பார்க்கிறார், யார் என்னை ஓட்டு பொறுக்கி அரசியலுக்காக கட்சி நடத்துவன் என்று பார்க்கிறார், யார் ஒருவன் இவன் ஒரு பெருத்த சமூகத்தில் பிறந்து விட்டு இன்றைக்கு ஒரு கட்சியை தொடங்கி நாளைக்கு தெரிந்தோ தெரியாமல் அந்த பெருத்த வன்னியர் சமூகமும் இவன் பின்னால் அணிவகுத்து விட போகிறது என்று சொந்த சாதியில் இன்றைக்கு வயிற்றெரிச்சலோடு இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதையும் நான் அறிவேன். ஆதலால் இந்த நேரத்தில்
குறிப்பாக ஊடகப் பேரவையில் பணி செய்கின்ற இந்த உறவுகளுக்கு நான் வேண்டுவது, நீங்கள் எந்த ஒரு தலைவரையும் இன்னைக்கு முதலமைச்சரை நான் விமர்சனம் செய்யலாம், ஏன்னா அதற்கான விஷயங்கள் ஆதாரங்கள் என் கையிலே இருக்கிறது. அமைச்சர் பெருமக்களை குறித்தான விடயங்கள் எனக்கு தெரியும். அவர்கள் என்னை எதிர்கொண்டால் நான் அவர்களை எதிர்கொள்வேன். ஆனால் தொண்டராகிய நீங்கள் உணர்ச்சி வயப்பட்டு முதலமைச்சரையோ முன்னாள் முதலமைச்சர்களையோ ஒருமையில் தரக்குறைவான விமர்சனங்களை செய்யக்கூடாது. அதே மாதிரி திமுகவினுடைய இந்த இரண்டாம் கட்ட, இன்னைக்கு கூட யாரோ ஒருவர் ஏதோ ஒரு பெயர் வரும், அந்த பெயரை கூட நான் சொல்லவில்லை, ஏதோ ஒரு குமரன் என்று தரங்கட்ட கீழ்த்தரமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி வீடியோ வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் அறிவேன். நம்முடைய தமிழ் கடவுள், நாம் முருகனை வணங்குகிறோம். அந்த முருகனையே பெயராக கொண்ட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாமிருக்க பயமேன் என்று அந்த தமிழ் கடவுளுடைய படத்திற்கு கீழே ஒரு வாசகம் இடம்பெறும். அதுபோல் நான் ஓரளவுக்கு எல்லாவற்றையும் இந்த காதில் வாங்கி கொண்டுதான் இருக்கிறேன், இந்த மூளையில் தேக்கி வைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இதயத்தில் இருந்து நான் சிந்தித்து நான் நடவடிக்கைகளை மேற்கொண்டுதான் வருகிறேன். ஆதலால் நீங்கள் இப்ப அண்ணன் திருமாவளவன் போய் அங்க 8 சீட்டுக்கு நின்றுட்டாருன்னு அவரை விமர்சனம் செய்வதோ, வைகோ 4 சீட்டுக்கு அங்க போய் நிற்கிறாருன்னு அவரை விமர்சனம் செய்வதோ, கம்யூனிஸ்ட் தோழர்களை சிபிஎம் சிபிஐ விமர்சனம் செய்வதோ, அல்லது சக தோழர்களாக இருக்கின்ற ஜவஹர்லால் ஈஸ்வரன் போன்றவர்களை விமர்சனம் செய்வதோ, அல்லது நான் வளர்ந்து இன்றைக்கு ஒரு கட்சியுடைய நிறுவனராக இன்றைக்கு இந்திய முழுவதும் பேசப்படுகின்ற விவாதிக்கப்படுகின்ற ஒரு இடத்திற்கு உயர்ந்திருக்கிற வேல்முருகனாகிய நான் வளர்ந்த என்னுடைய பாசறையான பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை குறித்து, அவருடைய இன்றைய அந்த சூழலை குறித்து விமர்சனம் செய்வதோ, கடும் சொற்களை பயன்படுத்துவதோ, அல்லது நான் மூச்சுக்கு 300 முறை சின்னையா என்று சொன்ன மருத்துவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறித்து நீங்கள் விமர்சனம் செய்வதோ எக்காரணத்தை கொண்டும் கூடாது. ஏன் பச்சை தமிழர் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய அவரை குறித்து நீங்கள் விமர்சனம் செய்வதோ, தமிழர் தலைமைகளாக பாரதிய ஜனதாவில் இருக்கிற நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, வானதி போன்றவர்களை குறித்து கமெண்ட்ஸ்கள் செய்வதோ, யார் வேண்டுமானாலும் என்ன விமர்சனம் வேண்டுமானாலும் வைக்கட்டும். அதற்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது தொலைக்காட்சிகளில், பத்திரிகையாளர்கள் சந்திப்பில், ஊடக சந்திப்பில் முறையான பதிலை நான் தருகிறேன். நீங்கள் அப்படிப்பட்ட செய்திகளை என்னை சந்திக்கின்ற போது என் காதுக்கு கொண்டு வாருங்கள் கூட்டங்களின் போது. அது இல்லைன்னா அலுவலகத்திற்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் இந்த செய்தியை உடனடியாக அண்ணனுக்கு கடத்துங்கள் என்று சொல்லுங்கள். அதை விட்டுவிட்டு நீங்கள் மிக தரைக்குறைவான, அருவருக்கத்தக்க, ஆபாசமான, மோசமான வார்த்தைகளிலே விமர்சனம் செய்தால் உலகம் முழுவதும் தமிழ் சமூகம் நம்மளை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு செயலை நீங்கள் யாரும் செய்துவிடக் கூடாது என்பதுதான் நான் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அருமை ரத்தம் சீமான் அவர்களை குறித்து அதில் இருக்கிற இரண்டாம் கட்ட பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் அந்த இயக்கத்தையும் அந்த அப்பழுக்கற்ற தொண்டர்களையும் விமர்சனம் செய்து எழுதுவது கூடாது. ஏன் இன்றைக்கு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்று என்னோடு பயணித்த எத்தனையோ தலைவர்கள், அருமை அண்ணன் தனியரசு, தமிழ் மன்சாரி, எஸ்டிபியினுடைய தக்லான் பாகவி, நெல்லை முபாரக், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பேராசிரியர் ஜவஹர்லால் ஐயா, இதுமாதிரி எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் இன்றைக்கு நாம் தனித்து விடப்பட்ட உடனே ஓடோடி வந்து நூற்றுக்கணக்கான உறவுகளோடு ஆதரவு கரம் நீட்டிய போராளி தடா ரஹீம் போன்றவர்கள், பல்வேறு தமிழ் தேசிய சின்ன சின்ன இயக்கங்கள், அமைப்புகள், கட்சி அலுவலகத்துக்கு தினந்தோறும் 10 பேர் 20 பேர் வருகிறார்கள். எத்தனையோ ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, விளிம்பு நில மக்களுடைய பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம் அண்ணா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? இதெல்லாம் நம்முடைய உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரங்கள். அவருக்கு முன்னாடி 50 ஓட்டு இருக்கு, 5 ஓட்டு இருக்குல்ல, அவரே ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டார் என்றெல்லாம் வேற விஷயம். ஆனால் அந்த ஆறுதலான வார்த்தைகள், நாங்கள் இருக்கிறோம் என்று நம் கூட வந்து நிற்கிறார்கள் அல்லவா? நானே மெய் சிலிர்த்து போய் நிற்கிறேன். ஒரு பக்கம் கவலை தோய்ந்து இருக்கிறது எனக்கு ஒரு சில நிர்வாகிகளை நினைத்து, ஆனால் ஒரு பக்கம் அலுவலகத்தில் தினமும் மாலைகளோடும் சால்வைகளோடும் பொக்கைகளோடும் அணியணியாக என் தமிழ் சமூகத்தின் உறவுகள், நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், நீங்கள் போராட வேண்டும், நீங்கள் முன்னித்தியராக எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு தலைவர்களும், நான் பல புகைப்படங்களை போடவில்லை, அவசரப்பட்டு யாரோ ஒரு சில நண்பர்கள் மன்சூர் அலிகான் நம்முடைய அலுவலகத்தில் வந்ததை போட்டிருக்கிறார்கள். பல தலைவர்கள் வரை வந்திருக்கிறார்கள், பல அமைப்பினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சில தமிழ் தேசிய போராளிகள், நம்முடைய தமிழ்நாயம் போன்ற தமிழ் தேசிய போராளிகள் வந்திருக்கிறார்கள். எத்தனை யூடியூபர்ஸ், எத்தனை மூத்த பத்திரிகையாளர்கள், எத்தனை இயக்கவாதிகள் தங்களுடைய முகநூல் பக்கங்களில் நாம் எடுத்த நிலைப்பாட்டை ஆதரித்திருக்கிறார்கள். நாம் இந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற வரையில் மிக கடுமையாக விமர்சனம் செய்த தூய தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்றவர்கள்
நமக்காக இன்றைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அதுலயும் சில பேர் நீங்க திமுகவில் இருக்கிறதால தான் உங்களை எங்களால் ஆதரிக்க முடியல, நீங்க திமுகவில் சொம்படிக்கிறதால தான் நாங்க உங்ககிட்ட வர முடியல என்று சொன்னவர்களுக்கெல்லாம் காலம் அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு தந்திருக்கிறது. அப்படி பேசிய அந்த வார்த்தைகள், அந்த வாய்கள் இப்போது ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில் அடுத்தது திமுக தான் வரப்போகிறது என்று ஒட்டுமொத்த பத்திரிகை ஊடகங்கள் கருத்து கணிப்பில் வெளிவந்து கொண்டிருக்கிற போது திமுக எனக்கு கொடுத்தது இடமில்லை, அது ஒரு பதவி. அந்த பதவியோடு மட்டுமல்ல, வாரிய தலைவர்கள் தருகிறோம், வேறு விதமான ஆசாபாசைகள் காட்டப்பட்டன. அது எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு எவ்வளவு ரூபாயை திமுக செலவு செய்ய போகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப அவ்வளவு ரூபாயை கூட உங்களுக்கு நாங்கள் உங்கள் தொகுதி செலவுக்காக செலவிட தயாராக இருக்கிறோம் என்று எல்லாம் ஆசை வார்த்தைகள் காட்டிய போதெல்லாம் எனக்கு பணம் பெரிதல்ல, பதவி பெரிதல்ல, நான் கேட்டேன் கோரிக்கைகள் பெரிது. ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, அதற்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை, சாதிவாரி கணக்கெடுப்பு, உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நானும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கோரிக்கை வைத்து நீங்கள் அமைத்த நீதிபதி ஆணையத்துடைய நடவடிக்கை என்னாச்சு? தமிழக வேலை தமிழருக்கு சட்டம் ஏற்றுங்கள், இந்திய நாட்டில் ஒன்றிய பதவிகளிலே தமிழர்களுக்கு 90% கொடுங்க, தனியார் துறைகளிலே நீங்கள் தமிழர்களுக்கு 80% 90% வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்க, அதற்கு உத்தரவாதம் தாருங்க, திருச்சி சிறப்பு முகாமை மூடுங்க, அங்க இருக்கிற என் ஈழத்தமிழர்களை விடுதலை செய்து அவர்கள் விரும்புகிற நாடுகளுக்கு அனுப்பி வைங்க, தமிழீழத்திற்கு இலங்கை தீவுக்கு அனுப்பாதீங்க சொன்னமா இல்லையா? என் உறவுகளான நீண்ட நாள் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்க, அவருடைய நீண்ட நாள் பரவல் விடுப்புக்காக முதலமைச்சரை நான் சந்தித்து மனளித்தேன் அல்லவா? சட்டமன்றத்தில் எத்தனை முறை பேசினேன். இஸ்லாமிய சட்டமன்ற உறுப்பினர்களை காட்டிலும் அதிகமாக அவர்களுக்காக குரல் கொடுத்தேன். சிஏ, என்ஆர்சி, என்பிஆருக்காக 40 வழக்குகளை வாங்கினேன். ஆக அந்த இஸ்லாமிய உறவுகள் இன்றைக்கு என்னை தமிழ்நாடு முழுவதும் ஆதரித்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பல தலைவர்களுடைய ஆதரவு கடிதங்கள் இருக்கிறது. அவர்கள் பெயர் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வரவில்லை, முதல் முறையாக அவர்களை சந்தித்த காரணத்தினால். நான் எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், என் அருமை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளே, தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி என்கிற அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அருமை டாக்டர் கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன், திரு அருமை நண்பர் ஜெகன்மூர்த்தி, இவர்களெல்லாம் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் 15 ஆண்டுகள் நம்மோடு பயணித்த உறவுகள். யார் வேண்டுமானாலும் எந்த கட்சி யாரோட வேண்டுமானாலும் கூட்டணி இருங்கள், தமிழர்கள் நீங்கள் அதிகாரத்திற்கு வாருங்கள், ஆனால் தமிழர் நிலத்தில் தமிழருக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால், உலக அரங்கில் தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால், என் தாய்மொழி தமிழுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் நாம் ஒன்று கூடுவோம், சாதியை தூக்கி எறிவோம், மதங்களை தூக்கி எறிவோம், கட்சியை தூக்கி எறிவோம், களங்காண்போம் என்று நான் உருவாக்கிய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகளில் இன்னைக்கு பெரும்பான்மையான தலைவர்கள் திமுகவிலும் திமுகவை ஆதரித்தும், பெரும்பான்மையான தலைவர்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் அதிமுக தலைமையில் ஆதரித்தும் நிற்கிறார்கள். சின்ன சின்ன கட்சிகள், சின்ன சின்ன அமைப்புகள் தான் இப்போது என்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் என்னோடு வரவில்லை என்பதற்காக அடிமட்ட தொண்டர்களாகி நீங்கள் உடனே அவர்களை பார்த்து ஒரு சீட்டுக்கு நீங்க விலை போயிட்டீங்க, நீங்களும் ஒத்த சீட்டுக்காக அண்ணன் தனியா விட்டுட்டு போயிட்டீங்களே என்று யாரும் எதிர்காலத்தில் பேசக்கூடாது. அது அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம். இந்த ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை வைத்துக் கொண்டுதான் 5 ஆண்டு காலம் நாம் தமிழ்நாட்டுடைய அத்தனை மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எழுப்பினோம். ஆனால் என்னுடைய சுபாவத்திற்கு, என்னுடைய அந்த போர்க்குணத்திற்கு, போராட்ட குணத்திற்கு இந்த ஆட்சியாளர்களை மீண்டும் அந்த சட்டப்பேரவையில் நான் சந்திப்பதற்கு எனக்கு மனம் இல்லை. அதனால்தான் இடையிலே நான் ராஜினாமா கடிதத்தோடு நான் சென்றேன். மூத்த அமைச்சர் ஒருவர் தலையிட்டு, தயவு செய்து இதை செய்து விடாதீர்கள், முதலமைச்சரை இது நீங்கள் அவமதித்தாக ஆகிவிடும் என்று அதை தடுத்தார். இதையெல்லாம் நான் எங்கே போய் சொல்ல முடியும்? என் கட்சி நிர்வாகிகளுக்கு தெரியும், குறிப்பா பண்ருட்டி தொகுதி நிர்வாகிகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் தமிழ் தேசிய அரசியலை பேசுகின்ற ஒரு நண்பர், அவர் பெயரை கூட இங்க சொன்னா அவர் கோச்சு போறான்னு எனக்கு தெரியல, நம்முடைய வெற்றி குமரன் அவர்கள், நம்முடைய புகழேந்தி அவர்கள், திருச்சி பிரபு அவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து திருச்சியிலே தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் சார்பாக மாவீரர் நாள் நிகழ்வை ஒழுங்கு செய்த போது
அங்கே எனக்கு அருகாமையில் உட்கார்ந்திருந்த அன்றைக்கு அது நிகழ்ச்சியிலே பங்கேற்க வந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களிடம் நான் அந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். ஏதோ இன்னைக்கு தான் இவருக்கு ஞானம் வந்ததா, இன்னைக்கு தான் இவர் இந்த முடிவெடுத்தாரா, தேர்தல் அறிவிச்ச பிறகுதான் இவர் தமிழர் உரிமை குறித்து பேசினாரா, இந்த 10 அம்ச கோரிக்கை குறித்து பேசுறாரா என்று சொல்லுகிறார்கள். கண்டிப்பாக அவர் என்றைக்காவது இது போன்று யூடியூப்ல பேசுகின்ற போது அந்த உண்மையை அவர் வெளியிடுவார் என்று, அந்த நண்பர் வெளியிடுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தயவு செய்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சி எடுக்கிற கட்சியினுடைய அந்த நடவடிக்கைகளுக்கு, கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எடுக்கிற நடவடிக்கைகளுக்கு நீங்கள் இந்த ஒரு முறை என்னோடு நிற்க வேண்டும், கட்சியோடு நிற்க வேண்டும். இந்த தமிழ் சமூகத்திற்கான வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காக நாம் நிற்க வேண்டும். ஏதோ பதவிக்காக, பணத்திற்காக இந்த கட்சியை நான் நடத்தவில்லை. மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆகி நான் தொடர்ந்து எம்எல்ஏவா பதவி சுகத்தை அனுபவிப்பதற்கோ, நான் பதவியை பெற்றுக்கொண்டு சுகபோகமா வாழ்வதற்காக இந்த கட்சி தொடங்கப்படவில்லை. நாம் ஏற்கனவே இருந்த கட்சியில் 4 நூற்றாண்டு காலம் நாம் சந்திக்காத வழக்குகள் இல்லை. என் குடும்பம், என் சகோதரர்கள் சந்திக்காத வழக்குகள் இல்லை. என்னோடு இருக்கிற 2ஆம் கட்ட தம்பிமார்கள் சந்தித்த இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் நான் அறிவேன். ஆக இப்படி காலமுள்ளா ஓட்டு போடுகின்ற மக்களாக இந்த தமிழர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை அரியணையில் அமர வைத்துவிட்டு அவர்களிடத்திலே நாம் சென்று உரிமை கேட்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, இந்த கோரிக்கை எல்லாம் கொடுங்கின்ற கூட்டமாக நாம் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நான் அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன், இந்த தேர்தலோடு இந்த கூட்டணி சகாப்தம் முடிய போகிறது. 2031ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெற்றிருக்கிற அமைச்சரவைதான் தமிழ்நாட்டில் அமையும். அதற்கான அத்தனை அரசியல் நகர்வுகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன். ஆதலால் சொல்லுகிறேன், எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிற, தனித்து நின்று தேர்தலை சந்திக்கின்ற அத்துறை அரசியல் கட்சி தலைவர்களும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகிற அந்த மகத்தான பணியை வேல்முருகன் ஆகிய நான் பொறுப்பெடுத்துக் கொண்டு நானே அந்த தலைவர்களின் இல்லங்களுக்கு தேடி சென்று அவர்களை சந்தித்து, அது என்னை வளர்த்து ஆளாக்கிய மருத்துவர் ஐயாவாக இருக்கலாம், மருத்துவர் அன்புமணியாக இருக்கலாம், அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம், அது செந்தமிழின் சீமானாக இருக்கலாம். ஏன் நான் சொன்ன 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலத்திற்கு அரசியல் பக்குவப்பட்டு தமிழ்நாட்டில் நம்மளோடு கரங்கோர்த்து அரசியல் செய்ய தயாராக தன்னை தயார்படுத்திக் கொண்டார் என்று சொன்னால், தன்னுடைய கூட்டத்தை அரசியல் படுத்தி விட்டார் என்று சொன்னால், திரு நடிகர் விஜயோடு கூட எதிர்காலத்தில் தமிழ் சமூகம் கைகோர்க்கும். அதனால் எனது அருமை உறவுகளே, இன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற பிரிதொரு எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களையும், தமிழர் தலைமைகளையும், தமிழ் ஆளுமைகளையும், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை திட்டட்டும், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை விமர்சனம் செய்யட்டும். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஆளுமைகளும் அப்படி என்னை இதுவரையிலும் ஒரே ஒரு இடத்தில் கூட வாய் திறந்து பேசியது இல்லை. ஒரே ஒரு தலைவர், பாமக தலைவர் அன்புமணி பண்டூட்டிலே வந்து என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக, பாவம் அவருக்கு புலிவெண்டா அந்த நேரத்தில் பேச்சு அவ்வளோ வராது. அப்ப அதிமுக பிரமுகர்கள் ஒருவர் தப்பா என்னை பத்தி வேணுமனே எழுதி கொடுத்து அன்புமணி அவர்களுக்கும் எனக்குமான ஒரு கருத்து மோதலை உருவாக்கிவிட்டு அதனூடாக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை உசுப்பேத்தி அந்த அவருடைய வெற்றியை எளிதாக்கிக் கொள்வதற்காக அங்கே அதிமுக ஒரு யாரோ ஒருவன் எழுதி கொடுத்ததை வைத்துக் கொண்டு அந்த புலிவெண்டா பேசுகின்ற போது, முற்படுகின்ற போது அதை பார்த்து விட்டு அவரும் ஏதோ என்னை குறித்து தவறாக பேசிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக அவர் என்னை சந்தித்த போது நான் அவரை சந்தித்த இடங்களிலே அந்த வருத்தத்தை குறித்து அவரும் பகிர்ந்து கொண்டு, என்னப்பா அந்த கோபம் இன்னும் உனக்கு போகலையா, என்கிட்ட பேச மாட்டியா என்று அவர் என்னை தோலை கட்டி அணைத்த நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. தொலைபேசியில் என்கிட்ட பேசிய நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. ஆதலால் நாம் இப்போது எந்த சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், நம்முடைய வளர்த்த ஐயா எப்படி இருக்கிறார், நான் வளர்ந்த அல்லது நானும் சேர்ந்து வளர்த்த பாட்டாளி மக்கள் கட்சி எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் என் தொண்டர்கள் நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். ஆக எந்த ஒரு இயக்கம் ஒரு 25 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் மிகச்சிறப்பாக வளர்கிறது. ஏதோ ஒரு இயக்கங்கள் தான் 100 ஆண்டு 50 ஆண்டு கம்யூனிஸ்டுகள் போல், இன்னைக்கு பிஜேபி போல், திமுக போல் தொடர்ந்து நிலைத்து நின்று அது பணி செய்கிறது. சில இயக்கங்கள் காணாமல் போகிறது, சில அரசியல் கட்சிகள் காணாமல் போகிறது. ஏன், நான் பிறந்த சமூகத்தில் எத்தனை அரசியல் கட்சிகளை நடத்தினார்கள், எத்தனை ஜாம்பவான்கள் உருவானார்கள், யாராவது நீடித்து நிலைத்து நீடிக்க முடிந்ததா? அதனால் சொல்லுகிறேன், 2031 2036 இந்த 2 தேர்தல்களிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி
இந்த நாட்டை அதிகாரம் செலுத்தக்கூடிய, இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து பிரிவு மக்களுக்குமான சமூக நீதியுடன் சமநீதியுடன் கூடிய, லஞ்சம், லாவணியம், ஊழல், முறைகேடு, கற்பழிப்பு, பாலியல் குற்றச்சாட்டு, கஞ்சா, ஹபீன், போதை எதுவும் இல்லாத, கனிம கடத்தல் இல்லாம, கனிம சுரண்டல் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு சிங்கப்பூரை போன்ற ஒரு அற்புதமான நார்வேயை போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற உலகத்தின் வல்லரசுகள் போன்ற, உலக வல்லரசுல இதை விட அதிகமாக கஞ்சா, போதை, கொலை நடக்குது, அது எல்லாம் இல்லாத ஒரு அற்புதமான தமிழர் தேசத்தை, தமிழர் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு இருக்கின்ற இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்து ஒரு நல்ல அரசு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சராக வருபவன் தான், தன் குடும்பம், தன் பிள்ளை, தன் உறவுகள், தொப்புள்குடி உறவுகள், அண்ணன், தம்பி, மனைவி, மச்சா, பங்காளி, அங்கு முங்காளிக்கு சொத்து சேர்க்க வேண்டும் அல்லது ஆசாபாசங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் ஒரு நேர்மையாளவன் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக அமருகின்ற போது இந்த மண்ணில் அனைத்தும் தலைகீழான மாற்றத்திற்கு மாற்ற முடியும், உருவாக்க முடியும், மாற்றமைக்க முடியும். அதற்கான பணிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். அதற்கான விதைகளை தூவி வருகிறேன். அதற்கான அந்த அடித்தளத்தை நான் அமைத்து வருகிறேன். ஆதலால் இப்போது சென்றிருந்தால் அதிமுகவில் 3 எம்எல்ஏ கொடுத்திருப்பாங்க, கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்தா திமுகவிலே 2 எம்எல்ஏ கிடைச்சிருக்கும், இல்ல ஒரு 2 கவுன்சிலர் சீட்டு கொடுத்திருப்பாங்க உள்ளாட்சி தேர்தலில் என்று எதிர்காலத்தில் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பதவிகள் காத்திருக்கிறது. என் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளே, என்னை தலைமையாக ஏற்றுக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் அணியாக இணைந்து கொண்டிருக்கிற என் உறவுகளே, ஆக இப்போது கிடைக்கின்ற ஒரு குறுகிய பலனுக்காக எதிர்கால தமிழ் சமூகத்திற்கு நாம் ஆற்ற வேண்டிய அந்த அரும்பணிகளில் இருந்து நாம் இல்லாமல் அல்லது கரைந்து போகிற ஒரு சூழலுக்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நாம் எடுக்கிற அரசியல் நடவடிக்கைகளுக்கு நீங்கள் உதவியாக தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த தேர்தலில் ஒருவேளை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் ஒரு சின்ன கட்சிகளை கொண்டு, அமைப்புகளை கொண்டு ஒரு அணியாக இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் 2 நாட்களில் அதற்கான அறிவிப்பு வர இருக்கிறது. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ்நாட்டிலிருந்து சென்று என் உறவுகளாக, நண்பர்களாக வாழ்கின்ற என் உறவுகளும், தாய் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற என் உறவுகளும் உங்களால் இயன்ற உதவியை இந்த தமிழர் வாழ்வுரிமை களத்தில் நின்று போராடுகின்ற போராளிகளுக்கு அந்த உதவிகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். எத்தனையோ தமிழ் தேசிய போராளிகள், தமிழ்நாடு விடுதலைப்படை, தமிழ்நாடு மீட்சிப்படை, இது போன்று எத்தனையோ ஆயுத போராட்டத்தில் இருந்து அரசியல் பாதைக்கு, ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிற, என்னை போன்று அதில் ஆர்வமாக இருந்து அரசியல் பாதைக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படுகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், குடும்பங்கள், குழந்தை செல்வங்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல், கட்டிய மனைவிக்கு உதவி செய்ய முடியாமல், மருத்துவ செலவை மேற்கொள்ள முடியாமல் அல்லல்படுகிற, துன்பப்படுகிற, துயரப்படுகின்ற அவர்களை எல்லாம் பாதுகாக்கிற பாதுகாப்பு அரணாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. அதனால்தான் நம் கட்சிக்கு பணம் இல்லாத போது கூட கடன் வாங்கியாவது அந்த போராளி தலைமைகளுக்கு ஒரே நாளில் நாம் 30 லட்சம் ரூபாயை வழங்கினோம். இன்னும் பல போராளி தலைமைகளுக்கு, போராளிகளுக்கு பல லட்சங்களை நாம் உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழலில் தேர்தலை நாம் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 234 தொகுதிகளிலும் நாளை நாம் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையம் ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கு 40 லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் என்று அனுமதித்திருக்கிறது. அதிலே ஒரு 4%, ஒரு வெறும் 4 லட்சம் ரூபாய் கூட செலவு செய்ய முடியாத நிலையில் தான் நம் கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள், நம் கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். வேட்பாளராக வந்து ஆர்வத்தின் அடிப்படையிலே வேட்புமனு தாக்கல் செய்து வந்தவர்கள் 5000 கட்டணம் என்ற உடனே அண்ணா இது 2000 குறைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். உடனடியாக குறைத்துக் கொண்டேன். தலித் தொகுதிகளுக்கு ரிசர்வ் என்று சொல்லக்கூடிய தனி தொகுதிகளுக்கு 1000 நான் குறைத்துக் கொண்டேன். எந்த இடத்திலும் நான் என் கட்சியுடைய நிர்வாகிகளும் கட்டாயப்படுத்தி அதில் இவ்வளவுதான் தர வேண்டும் என்று எப்போதும் கட்சி தலைமை கேட்டது இல்லை. இதுவரையில் ஒட்டுமொத்தமாக கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்தே கூட என் கட்சி நிர்வாகிகளால் இதுவரையிலும் கட்சிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் அளவுக்கு கூட நிதி வந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த 15 ஆண்டு காலமாக எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை நிகழ்வுகள், இதுக்கெல்லாம் எத்தனை ரூபாய் செலவு செய்திருப்போம், எத்தனை கோடிகள் செலவாகி இருக்கும். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து என் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் என்னுடைய தளபதிமார்களும் நீங்கள் பணியாற்ற வேண்டும். நீங்கள் தோய்வடைந்து கூடாது, நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. இப்போது கிடைக்க இருந்த பதவி நமக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கத்திலும் மன உளைச்சலிலும்
உங்க குடும்பத்தாரோடு முரண்படுவது, கட்சி நிர்வாகிகளோடு முரண்படுவது, மற்ற மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு எப்படியாவது அண்ணனிடத்தில் பேசி அதிமுக கூட்டணிக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்வது, அல்லது நடிகர் விஜயோடு செல்லலாம் என்று சொல்வது, எல்லாவற்றையும் நான் கணக்கிட்டுக் கொண்டுதான் இருக்கிறேன். எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும், அப்போது அப்படி நாம் செய்வேன். எனக்கு நீங்க மட்டும் ஆலோசகர்கள் அல்ல, எத்தனை ஓய்வு பெற்ற நீதி அரசர்கள், எத்தனை ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள், எத்தனை ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் என்னை தினமும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறேன். எத்தனை மூத்த தமிழ்நாட்டுடைய பத்திரிகையாளர்கள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விஞ்ஞானிகளோடு நான் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன், பேசிக் கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் கவனத்திலே கொண்டு நீங்கள் இந்த கட்சியை வளர்ச்சிக்கு, கட்சியினுடைய இந்த தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, நாளை வேட்பாளர்களை நான் அறிவிக்கிறேன் என்று சொன்னால் அந்த வேட்பாளர்கள் ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் எப்படி ஒரு 10,000 வாக்குகளுக்கு குறையாமல் வாங்குவது, ஒரு தென் மாவட்டங்களை கூட ஒரு 5,000 வாக்குகளை வாங்குவதற்கு என்ன யுக்திகள், நம்முடைய சகரத்தம் சீமானவர்கள் எப்படி இன்றைக்கு 38 லட்சம் வாக்கை அவர்களால் வாங்க முடிந்தது, அவர்களுக்கு கிடைத்த அந்த தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள், இரண்டாவது பேச்சுக்கே இடமில்லை. தனித்து என்றால் தனித்துதான், எந்த ஆசிலேஷனும் கிடையாது. அவர்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு தலைவனாக திரு சீமான் அவர்கள் உருவாகி இருக்கிறார் அல்லவா, அதுக்கு நீ உண்மையிலேயே அவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களை, அந்த தொண்டர்களை உண்மையிலேயே நாம் பாராட்டி அகமகிழ வேண்டும். சும்மா அற்ப ஆசைக்காக, அற்ப ஒரு பதவி 2 பதவிக்காக அல்லது சில கோடிகளுக்காக ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர் தலைமைகள் லெட்டர்பேடு கட்சிகளாக தேர்தல் வந்தா எல்லா கட்சி அலுவலகத்திலும் போய் வரிசையாக நின்று நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டு கேட்கிறோம், ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க என்று கேட்டுதான் இன்றைக்கு தமிழ் சமூகம் தலைவி பெற முடியாமல் இருக்கிறது. இன்னைக்கு அரசியல் அதிகாரத்தில், ஆட்சி நிர்வாகத்தில் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம். இந்த வழிகளை உணர்ந்தவன் வேல்முருகன், கண்கூடாக பார்த்தவன் வேல்முருகன், நேரடியாக கண்டவன் வேல்முருகன். இதற்கு நான் வாழ்கின்ற இந்த சமகாலத்தில் இதற்கான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும். அல்லது அடுத்தது நான் ஓய்வு பெறுகின்ற போது அடுத்த என் இளைய பிள்ளைகள், என் இளைய தம்பிமார்கள் அந்த அதிகாரத்தின் உச்சத்தில் அமர்வதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை, அடிப்படை வேலைகளை செய்து அவர்கள் கைகளிலே கையளிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நான் போய் நாளைக்கு சேஞ்ச் ஆட்சி கோர்ட்டில் உட்காரன்ற என்னுடைய ஆசை அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். என்னை விட நேர்மையாக, நியாயமாக, கண்ணியமாக, தனிமனித ஒடுக்கத்துடன், காசு பணம் பதவிக்கு ஆசைப்படாத எத்தனையோ பச்சை தமிழர்கள், காமராஜர்கள் இந்த மண்ணில் இருக்கிறார்கள், கக்கன்கள் இருக்கிறார்கள், அஞ்சலை அம்மாள்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருகிற ஒரு தளத்தை, ஒரு களத்தை அமைத்துக் கொடுக்கிற அந்த பணியில் தான் நான் ஈடுபட்டிருக்கிறேன். அதில் நீங்களும் ஒருவராக கூட இருக்கலாம். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு என்னுடைய உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து களமாட வாருங்கள் என்ற உறவுகளே என்று கேட்டு, இன்னும் அதிகமான ஒரு 24 மணி நேரத்திற்குள் தமிழக வாழ்வுரிமை கட்சி அதிகாரப்பூர்வமாக தோழமை அமைப்புகளோடு, ஆதரவு சக்திகளோடு அறிவிக்க இருக்கிற அந்த அறிவிப்புக்கு இணங்க களத்தில் களமாடுவதற்கு வீறு கொண்டு எழுந்து நம் தேசிய தலைவனை நெஞ்சில் சுமந்து, அந்த துயிலும் இல்லங்களை நெஞ்சில் சுமந்து தமிழக விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்திட்டு அந்த வீரர்களுடைய அந்த அர்ப்பழுக்கற்ற தியாகத்தை உங்கள் நெஞ்சில் இருத்தி, என் தலைக்கும் பின்னால் இருக்கிற இந்த தலைவனுடைய முகத்தை பார்த்து விலைபோகாத பணி செய்யுங்கள், ஓய்வெடுக்காமல் பணி செய்யுங்கள், மக்களை சந்திப்பதற்கு தயாராகுங்கள். மக்கள் தான் நமக்கு எஜமானர்கள். மக்களிடத்தில் சென்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் என்று கேளுங்கள். 1 ஓட்டு போடட்டும், 10 ஓட்டு போட்டுட்டோம், 50 ஓட்டு போடட்டும், 500 ஓட்டு போடட்டும், அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. எப்படி வேட்புமனை தாக்கல் செய்வது, எப்படி தேர்தலை அணுகுவது, எப்படி மக்களிடத்தில் சென்று வாக்கு கேட்பது, எப்படி பிரச்சார வாக்கனங்களை தயார் செய்வது, எப்படி சுவரோட்டை டிசைன் செய்து ஒட்டுவது, எப்படி துண்டறிக்கையை டிசைன் செய்து மக்களிடத்திலே கொண்டு போய் ஒரு கருத்தை அப்படி நச்சு என்று சொல்றார்கள், அதுபோன்று மக்கள் மனங்கள் பதிவது போல் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது, இதற்கெல்லாம் உங்களை தலைவர்கள் நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆளுமைகளாக ஒரு 234 பேர் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கின்ற போது அதிலே ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக எதிர்காலத்தில் வரக்கூடியவர்களாக, நான் சென்னை திருவொற்றியூர்ல வெறும் 5000க்கும் கீழான வாக்குகள் தான் வாங்கினேன். 96ல தனியாக தான் என்ன, சும்மா சின்ன சின்ன அமைப்புகள் தான் அன்னைக்கு 96ல பாட்டாளி மக்கள் கட்சியில் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவோட இருந்துச்சு. மறந்த இளைய பெருமாள் போன்றவர்கள், மறந்த வாழப்பாடி ராமூர்த்தி போன்றவர்கள் துணிந்து நான் என்ன சென்னையில துணிந்து அன்னைக்கு நான் வாங்கிய அந்த 5000 ஓட்டு தான்
இன்றைக்கு என்னை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறது. இது ஒரு அடித்தளம், இது ஒரு ஃபேஸ். எது தெரியாம ஐயோ நமக்கு 1000 ஓட்டு விழுமா, 500 ஓட்டு விழுமா, 5000 ஓட்டு விழுமா, இதெல்லாம் சிந்திக்கவே கூடாது. உங்களை விட யார் வேண்டுமென்னா அதிகமா ஓட்டு வாங்கட்டும், அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நான் என்ன உங்களை கூட்டம் ஏன்பா கம்மியா ஓட்டு வாங்க ரெட்டை துப்பாக்கியில வச்சு உங்களை சுட போறேன்? இல்ல, நாம் ஒரு அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் இழக்க ஏற்பட்டிருக்கிறது. எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று கேள்வி எழுப்புகிறார்கள். நாம் கூட்டிருந்த அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களிலே எங்களுடைய தலைமைகளாக இருக்கிற உங்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு, மாநில நிர்வாகிகளுக்கு உரிய மேடையிலே இடம் கிடையாது. அப்படியே மேடையில் இடம் கொடுத்தா எனக்கு மட்டும்தான் ஒரு இருக்க, அதே மற்ற கட்சி மாவட்ட செயலாளர்களுக்கு இருக்க, என் கட்சி மாவட்ட செயலாளர்கள் என்றால் அவர்களுக்கு இருக்க இல்ல, துண்டறிக்கல பெயர் போடுறதில்லை. அமைச்சர் பெருமக்களையோ அல்லது மூத்த நிர்வாகிகளையோ சென்று சந்தித்த ஒரு ஏளனமாக பார்க்கிற பார்வை, இதையெல்லாம் உடைக்கணும் இல்லையா? அதற்கு உள்ளூரில் நீங்கள் ஒரு தலைவராக உருவாகணும் இல்லையா? அதற்கு உங்களுக்கான மக்கள் செல்வாக்கை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்கான தேர்தல் களமாக இந்த களத்தை பயன்படுத்துங்க. ஒரு காலத்தில் சில அமைச்சர்கள் எப்படித்தான் கேட்டாங்க, கடலூர் மாவட்டத்தில் என்னை பார்த்து எங்கேயா இருக்கு பாட்டாளி கட்சி, டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் கேட்கிற, ஒன்றிய சேர்மன் கேட்கிற அப்படின்னு சொன்னார்கள். அப்படி சொன்ன அதே அமைச்சர்கள் வாயாளர் வேலு நீ இல்லை என்றால் கடலூர் மாவட்டத்தில் என்னால் ஜெயிக்க முடியாது என்று சொன்னார்கள். இந்த வரலாற்றை உருவாக்கியவன் வேல்முருகன். நான் பயணித்த பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கடலூர் மாவட்டத்துடைய டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று பெற்றது. சொல்லுங்க, கட்சியினுடைய மருத்துவர் ஐயாவோ சின்ன ஐயாவோ வந்து அந்த இடங்களை பேசி வாங்கின அன்றைக்கு இருந்த வேல்முருகன் தான் வாங்கினார். கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் வாங்கினோம், பண்ருட்டி ஒன்றிய சேர்மன் வாங்கினோம், கம்மாபுரம் ஒன்றிய சேர்மன் வாங்கினோம், கடலூர் ஒன்றிய சேர்மன் வாங்கினோம், விருத்தாச்சலம் நகர்மன்ற சேர்மன் நகர்மன்ற தலைவர் பதவி வாங்கினோம், குறிஞ்சிப்பாடி நகர்மன்ற தலைவர் பதவி, பேராட்சி தலைவர் வாங்கினோம். எத்தனை ஒன்றிய துணை பெருந்தலைவர்கள், எத்தனை மாவட்ட கவுன்சிலர்கள் நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண அரிசி வித்தவர்கள், சாதாரண மளிகை கடை நடத்தியவர்கள், சாதாரண கண்டக்டருக்கு கீழே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த பணி செய்தவர்கள், சாதாரண விவசாய வீட்டுடைய பிள்ளை எல்லாரையும் தமிழ்நாடு அரசு வாகனத்தில் ஏறி அமர வைத்து ஒன்றியத்துடைய சேர்மனாக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக சைரன் போக காரில் அமர வைத்து அழகு பார்த்தவன் வேல்முருகன். நான் இருந்த ஒரு கட்சியில் என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கடலூர் மாவட்டத்தில் இருந்தவர்களுக்கு இத்தனை ஒன்றியத்துடைய பெருந்தலைவராக, டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக, கலெக்டரை விட பெரிய பதவி அந்த பதவி வாங்கி கொடுத்து அழகு பார்த்தவன் வேல்முருகன். அப்படிப்பட்ட வேல்முருகன் தனியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தொடங்கி நடத்துகிறான். ஆக இந்த கட்சிக்காக கொடிபிடித்து கோஷம் போட்டு என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு என் புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு எங்கள் அண்ணன் வேல்முருகன் முத்தமிழன் வாழ்க என்று முழக்கமிட்டு வீதிக்கு கொடிபிடித்து வருகிறானே, அந்த தொண்டரை இதை விட உயர்ந்த பதவிகளிலே அமர வைத்து அழகுவாக்க வேண்டும் என்பதுதான் வேல்முருகனுடைய விருப்பம். இன்றைக்கு கிடைக்கிற வேல்முருகனுக்கான ஒரு பதவி முக்கியம் அல்ல. தயவு செய்து என் தொண்டர்கள் புரிந்து கொள்ளுங்கள். என்னை விமர்சனம் செய்கின்ற மாற்றுக் கட்சி நண்பர்களோடு புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இன்னமும் கூட புரிதல் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியிலும் நாம் தமிழர் கட்சிகளிலும் இருந்து என்னை விமர்சனம் செய்கின்றீர்கள். கண்டிப்பாக செய்யுங்கள். உங்கள் விமர்சனத்தை நான் எனக்கான படிக்கற்களாக நான் பார்த்து நீங்கள் சொல்லுகின்ற ஆலோசனைகளை, கருத்துக்களை மனதில் வைத்து நான் பணி செய்கிறேன். பல பின்னோட்டங்களை படிக்கிறேன். பல நாட்கள் தூக்கங்களே இல்லை. எவ்வளவுதான் என்னுடைய நேர்மையை, என்னுடைய உண்மை தன்மையை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான வேல்முருகன் என்பதை எப்படித்தான் நான் நிரூபிப்பது? இதைவிட ஒரு வெளிப்படைத்தன்மையாக எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆக இதெல்லாம் புரிந்து கொண்டு என் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய உறவுகளும், உலகம் முழுவதும் வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளும், அடியேன் உங்களிலிருந்து உங்களுக்காகவே ஒருவன் இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறான். அந்த வேல்முருகனுக்கு உங்கள் பேராதரவை தாருங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டாம், பொருள் தர வேண்டாம், வேற எந்த உதவியும் செய்ய வேண்டாம். இது போன்ற தருணங்களில் நாங்கள் தமிழராய் உங்களுக்கு பின்னால் இருக்கிறோம். உன் உறவாய் நாங்கள் உறவாய் உனக்கு பின்னால் இருக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை நீங்கள் கூறுவதற்கு கூட முன்வரவில்லை என்றால் பரவாயில்லை, காயப்படுத்தாமல் இருங்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கேட்டு, இந்த நேரலையின் ஊடாக என்னுடைய மன அந்த உள்குமுறல்களை ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான உங்களுடைய பொன்னான நேரங்களை நான் எடுத்துக்கொண்டதற்காக நான் வருத்தத்துடனும், இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சூழல்களில் நமக்கான ஊடகங்கள் ஒரு சரியான ஊடகங்கள் கைக்கு வருகின்ற வரையில் இதுபோன்ற சமூக வலைதளங்களின் ஊடாக, சமூக ஊடகங்களின் ஊடாக உங்களை
வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்களோடு நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்து இந்த நிமிடத்திலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய அனைத்து தோழர்களும் களத்திற்கு சென்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைமையில் தேர்தலை சந்திக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு கேட்பதற்கு கள போராளிகளாக நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள். ஒருவேளை நீங்கள் செய்கின்ற களப்பணிகளை, நீங்கள் செய்கின்ற வேலைகளை தீயாக நீங்கள் ஒரு தொகுதியிலும் நீங்கள் பணிகின்ற தேர்தல் பணிகளை பார்த்துவிட்டு ஒத்த கருத்துள்ள அரசியல் கட்சிகள், அமைப்புகள் தொகுதி உடன்படிக்கைக்கு வந்தால் அதை குறித்து நாம் அப்போது பேசுவோம். இப்பொழுது நாம் தேர்தல் பணியை தொடங்குவோம். நான் தேர்தல் ஆணையத்தின் சில உத்தரவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த உத்தரவுகள் கிடைக்கப்பெற்றவுடன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் அடுத்த சில நிமிடங்களே உங்களுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அப்படி இல்லைனாலும் என்ன ஆகி போச்சு, சில பேர் சொல்றாங்க அண்டா தமிழ்நாடு முழுக்க ஒரே சின்னம் தான் இருக்கணும். ஒரு சின்னம் இல்லைன்னா பரவாயில்ல, அங்க யார் நம் கட்சியுடைய வேட்பாளராக, கூட்டணி கட்சி வேட்பாளராக நிறுத்துகிறோமோ அவர்களுக்கு என்ன வாக்கு கிடைக்கும்? அவர் சுயேட்சை சின்னத்தில் நின்றாலும் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் ஆதரவு பெற்ற ஆசி பெற்ற வேட்பாளர் என்று சொல்லி நீங்க மக்களை சந்தித்து உங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கி தருகின்ற அந்த சுயேட்சை சின்னத்தில் நின்றால் கூட உங்களுக்கு என்ன செல்வாக்கு, கட்சிக்கு என்ன செல்வாக்கு என்பது தெரிந்துவிட போகிறது. நம்ம என்ன மற்ற அரசியல் கட்சி மாரி ஒரு சின்னத்தில் நின்று அந்த சின்னத்தினூடாக நம்ம கட்சிக்கு ஒரு வாக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அதை வைத்துக் கொண்டு நாம் வெறும் மற்ற கட்சிகளோடு பேரம் பேசுவதற்கு பயன்படுத்துகிற அரசியல் கட்சி அல்ல. நாம் இது ஒரு பரிசோதனை செய்து கொள்வோம். நம்ம கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் சுயேட்சையா நில்லுங்க, நின்று அங்கங்க எவ்வளவு ஓட்டு வருதுன்னு அதை வாங்கி நம்ம வேட்பாளருக்கு வர்ற ஓட்டை கனெக்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு ஓட்டு நமக்கு விழுந்து இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். நாம் நம்முடைய ஒரு சுய பரிசோதனையை உள்ளாக்கி கொள்வோம். இப்படி 40 ஆண்டு காலமா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் இனத்திற்குமான போராட்ட களத்திலே வாழ்ந்து வாழ்வுரிமைக்கான ஒரு கட்சியை தொடங்கி நடத்தி இந்த மக்களுக்காக சட்டமன்றத்தில் கிடைத்த நல்வாய்ப்புகளை, பதவி, சுகம், பணம் எல்லாவற்றையும் உதறிவிட்டு மக்களே எங்களுக்கு எஜமானர்கள், மக்களே எங்களுக்கு வழிகாட்டிகள் என்று மக்களிடத்தில் கைகூப்பி வந்த நமக்கு எவ்வளவுதான் மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வோம். அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணா சின்னம் கிடைக்கலன்னா, அதுக்கான உத்தரவு இன்னும் கிடைக்கலன்னா, சுயேட்சை சின்னத்தில் நின்னா ஓட்டு கிடைக்குமா? ஏன் சுயேட்சை சின்னத்தில் பல எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலையா? திருநாவுக்கரசு எம்எல்ஏ திருநாவுக்கரசு சுயேட்சை ஜெயிக்கலையா? ஏன் பேரவைத் தலைவர் வந்து அப்பாவு சுயேட்சை ஜெயிக்கலையா? உள்ளாட்சி தேர்தல்களில் அந்தந்த நேரங்களில் ஒதுக்கப்படுகின்ற அந்த சின்னத்தை கொண்டு போய் விளம்பரப்படுத்தி அதிலே பஞ்சாயத்து தலைவராக, ஊராட்சி குழு உறுப்பினராக, மாவட்ட குழு உறுப்பினராக தேர்வு பெறலையா? நொண்டி சாக்கெல்லாம் கண்டுபிடிக்க கூடாது. சின்னத்துக்கு முயற்சிக்கிறோம், தேர்தல் ஆணையம் சின்னம் தரவில்லை என்று சொன்னால் எனக்கு என்னமோ அந்த சின்னத்தை தந்துவிடக் கூடாது, எப்படியாவது ஒரு கூட்டணிக்கு வேல்முருகன் வந்துவிட வேண்டும் என்பதற்காக தடுப்பதாகவே நான் கருதுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடிதங்களை தேர்தல் ஆணையம் அணைத்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்போட்டு ஏதாச்சும் ஒண்ணு கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். நம்முடைய வழக்கறிஞரும் சுந்தரம் அங்கதான் 15 நாளுக்கு மேல டெல்லியிலே முகாமிட்டு கிடக்குறாங்க. 3-4 முறை டெல்லிக்கு போயிட்டு வராங்க. ஆக அதுக்கான முயற்சி நான் எடுக்காம இருக்கிறேன்னா உடனே அதை சொல்லி சில பேர் மன சோர்வடைவது, மனம் தளர்வது, இதெல்லாம் கூடாது. எதையும் எதிர்கொள்ளணும், எதையும் சந்திக்கணும். களமாடுங்கள், கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவைன்னு என்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நம்முடைய கட்சியுடைய நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு உங்களுடைய தேவைகளை சொல்லுங்க. அதை நாங்கள் தீர்க்கவில்லை என்று சொன்னால் அப்புறம் நீங்க புலம்ப ஆரம்பிங்க, அல்லது நீங்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். நான் கட்டுப்படுகிறேன். அதை விடுத்து மற்றவர்களையும் சோர்வடையை செய்யாமல் நீங்கள் வீரத்தோடு விவேகத்தோடு களப்பணியை மேற்கொள்ளுங்கள் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சில மணி நேரங்களில் ஒரு சில தலைவர்களை இன்னும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிற காரணத்தினால் அவர்களையும் சந்தித்து அவர்களுக்குரிய எந்த இடங்கள், அவர்கள் எங்க போட்டியிட விரும்புகிறார்கள், இதையெல்லாம் கலந்து பேசி அதிகாரப்பூர்வமான வெளியே வரும் வேட்புமனு தாக்கலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிர்வாகிகள் அங்கங்கு சரியான ஆவணங்களுடன், சரியான தயாரிப்புடன் நீங்கள் ஈடுபடுங்கள். 234 தொகுதியிலையும் கண்டிப்பா நீங்க நின்றுதான் ஆகணும் அப்படின்னு நான் யாரையும் கத்தி வச்சு கழுத்துல சொல்லல. எங்க உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிறதோ, கட்சி கட்டமைப்பு இருக்கிறதோ, எங்கு நீங்க மக்களை சந்திப்பதற்கு உங்களை நீங்கள் ஒரு தலைவராக அறிமுகம் செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதோ, சூழல்கள் இருக்கிறதோ, அவர்கள் தேர்தலை சந்திங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். நேர்காணலுக்கு வந்த 1000 பேருக்கு வந்த மனு 1000 பேரும் போய் தேர்தல் நான் சொல்றேன், 1000 பேரும் கடைக்காரன் ஆகும் நான் சொல்றேன். அதையெல்லாம் புரிந்து கொள்ளுங்க. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. நாம் சில இடங்களிலே வங்கி லோன் கடனை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். வங்கியின் ஊடாக உங்களுக்கான அடிப்படை செலவுகளுக்கு கட்சி தலைமையின் சார்பாக காசோலையாக வழங்குவதற்கான ஒரு பணியிலும் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த ஒரு 1 லட்சம் சுவரொட்டியோ
ஒரு 1 லட்சம் துண்டறிக்கையோ இல்ல இந்த 15 நாள் சுத்துறதுக்கான ஒரு ஆட்டோ வச்சு கொடுப்பதையோ கூட நான் செய்து தருகிறேன் என்று சொன்ன பிறகும் சிலர் சுணக்கம் காட்டுவது, தயக்கம் காட்டுவது, விஜய் நிக்கிறாரு, அதிமுக நிக்குது, திமுக நிக்குது, 4 அணி நிக்குது, இப்ப போய் நம்ம என்ன ஜெயிக்க முடியுமான்னா இன்னும் உடனே தான் ஜெயிக்கணுமா? ஏன் ஒரு 2 நாளா 3 தேர்தலில் தோத்துருக்கிறேன், ஜெயிக்காம விட்டுட்டுனா ஒவ்வொரு தேர்தலையும் தோற்று அடுத்த தேர்தலில் வெற்றி, அடுத்த தேர்தலில் தோல்வி, அடுத்த தேர்தலில் வெற்றி, இப்படிதான் நானே தலைவராக இருக்கிறேன். என்னையே நீங்கள் முன்னித்தியராக ஏன் பார்க்க மறுக்கிறீங்க? இதெல்லாம் புரிந்து கொண்டு களமாட வேண்டும். தேர்தலுக்கு எதிர்கொள்வோம், தேர்தலை சந்திப்போம், மக்களை சந்திப்போம், மக்களிடம் முறையிடுவோம், மக்களிடம் நீதி கேட்போம். இது நமக்கான நீதி கேட்டு நெடும் பயணம். நீதி கேட்டு இந்த நெடும் பயணத்தில் என்னோடு தோள் கொடுத்து துணிக்க அனைவரும் உதவி செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் என்ற நேரத்தில் வேண்டுகோள் வைத்து இதனூடாக உங்களோடு பேசியதில் ஒரு மனநிறைவோடு என்னுடைய ஆதங்கத்தை தூக்கம் இல்லாமல் என் மூளையில் சுருண்டு வந்த அந்த செய்திகளை, கருத்துக்களை உங்களோடு மனவிட்டு பேசுவதற்காகத்தான் இன்று காலை 8 மணிக்கு உங்களை சந்தித்தேன். மணி 9:30 ஆகிவிட்டது. இவ்வளவு நேரம் பொறுமையோடு இந்த செய்திகளை உள்வாங்கி அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.